Hello பசங்களா, வெல்கம் டு Xylem NEET தமிழ் சேனல். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எஸ், ஸ்டடீஸ் எல்லாம் சூப்பராக போகுது இல்லை? அக்டோபர் 26ஆம் தேதி GIB எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் எல்லோரும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து ட்ரிச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்ஸ்லையும், நம்மளோட ஹைபிரிட் சென்டர்ஸ்லையும், அதே மாதிரி மதுரையில் ஒரு கேம்பஸ்லையும் நம்ம எக்ஸாம் நடக்க போகுது பசங்களா. ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் சரியான ட்ராக்கில் தான் போகுதான்னு இவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் சான்ஸ் தான் அது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிரான்ச்சிலும் ஒவ்வொரு சென்டர்லுமே முதல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு 15K ஒர்த் ப்ரைஸும் இருக்குது. ஓகே, சரி, உங்களோட ஜேபி ப்ரிப்ரேஷன் அதே மாதிரி உங்களோட நீட் ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் தெர்மோடைனாமிக்ஸ். ஸோ தெர்மோடைனாமிக்ஸை வித்தின் 2 ஹவர்ஸில் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோவில் ஒன் ஷார்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் பாருங்கள். ஓகே, சரி. ஸோ எக்ஸாமை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். GIB எக்ஸாம் அக்டோபர் 26ஆம் தேதி. QR கோடு இருக்குது, ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பாசிபிலிட்டி, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை இங்கெல்லாம் போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ரைட்டா? சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி சிலபஸ், ஃபிசிக்ஸ் சிலபஸ், அதே மாதிரி பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ ஆக்சுவலாக ஒரு நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ யூ வில் கெட் த ஃபீலிங். ஓகே, ஆக்சுவல் நீட் எக்ஸாமோட அதே ஃபீலிங் இருக்குல்ல, அது நமக்கு இங்கே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி தான் ஒரு 3 ஹவர்ஸ் நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அப்போ அன்றைக்கி நான் பண்ண வேண்டிய டைம் மேனேஜ்மெண்ட், அன்றைக்கி நான் எப்படி வந்து இமோஷனலி பேலன்ஸ்டாக இருக்கணும், எப்படி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, சரி. அண்ட் பசங்களா, யாரெல்லாம் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்காங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் கண்டினியூஸாக நம்ம சேனல் கூட இருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச உடனே அதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நோட்ஸ் எல்லாமே செஷன் முடிஞ்ச உடனே அப்லோட் ஆகிடும். ஓகே ஓகே பசங்களா, எஸ். அண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 10 டேஸ் ஆகும். சைலம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆன்லைன்லும் இருக்குது, ஆஃப்லைன்லும் இருக்குது. ஆஃப்லைனில் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில், ஆன்லைன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ பசங்களா, நீங்கள் வரப்போகிற நீட் எக்ஸாம் நீட் 2026 அது சீரியஸாக அட்டம் பண்ணணும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணலை, இன்னும் ப்ரிப்ரேஷன் ப்ராப்பராக ஆரம்பிக்கலை, அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான ஆப்ஷன் தான் இது. ஸோ உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர்ஸில் போய் நீங்கள் கிளாஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ரைட் பசங்களா. ஸோ நம்ம செஷன் ஆரம்பிக்கலாமா? வாட் இஸ் thermodynamics? சொல்லுங்கள். What do you mean by the word thermodynamics? Thermo means heat, dynamics means motion. So this is related to motion of heat. Correct? Thermo means heat தானே, dynamics means motion தானே. So it is related to motion of heat. அப்படி சொல்லலாம். So it is related to motion of heat னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இங்கே எப்படின்னா ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஹீட் கேன் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸோ த தெர்மோடைனமிக்ஸ் இஸ் டீலிங் வித் எனர்ஜி கன்வர்ஷன். இட் இஸ் டீலிங் வித் எனர்ஜி கன்வர்ஷன்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு ரியாக்ஷன் அது ஸ்பான்டேனியஸாக நடக்குமா நடக்காதா, அது ஃபீஸிபிளாக இல்லையா, அதுவும் தெர்மோடைனமிக்ஸோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இட் டெஸ்ட் த ஃபீஸிபிலிட்டி, இட் டெஸ்ட் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷனை பற்றியெல்லாம் இங்கே படிக்கிறாங்க. ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன். சார், வாட் அபவுட் த ரியாக்ஷனோட ஸ்பீடு? அதை பற்றி இல்லை, ஸ்பீடை பற்றி இங்கே படிக்கலை. அது கெமிக்கல் கைனடிக்ஸில். ஓகே, ரியாக்ஷன் நடக்குமா இல்லையா அதான் ஸ்பான்டேனிட்டி. ரியாக்ஷன் எந்த ஸ்பீடில் நடக்குது, எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது, அது கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் உங்களுக்கு. தெர்மோடைனமிக்ஸோட வேர்ட் மீனிங் மோஷன் ஆஃப் ஹீட்டு. இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதும் வந்து எனர்ஜி கன்வர்ஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீட் ஒரு ஃபார்மிலிருந்து இன்னொரு ஃபார்முக்கு போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டியை பற்றியும் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் படிக்கணும்னா அதில் கொஞ்சம் பேசிக்கான டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான பேசிக் டேர்ம்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டம் இருக்குது, சரௌண்டிங் இருக்குது, பவுண்டரி இருக்குது. வாட் இஸ் திஸ்? சிஸ்டம்னா என்ன? இப்போ நம்ம யூனிவர்ஸில் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யூ பீப்புள் ஆர் மை சிஸ்டம் பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் ஓன்லி இன் யூ. ஓகே, நான் உங்கள் கூட மட்டும்தானே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஐ ஆம் ஒப்சர்விங் யூ பீப்புள். ஓகே, வர்ச்சுவல் தான் இருந்தால் கூட ஐ ஆம் ஒப்சர்விங் யூ பீப்புள். இல்லாட்டி நான் இப்படி சொல்லலாம், நான் வந்து இப்போ இங்கே ஒரு ஸ்டுடியோவில் கிளாஸ் ரூம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஸ்டுடியோ இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்கொயர் ரூம், இது மட்டும்தான் என்னோட சிஸ்டம். இதுக்கு வெளியே இருக்கிறது என்னோட சரௌண்டிங். கிளியரா? ஸோ the part of the universe which is under investigation, which is under observation, that is called system. இந்த சிஸ்டத்துக்கு வெளியே ஆனால் இந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கிற ஒரு சரௌண்டிங் இருக்குது. புரியுதா?
யூனிவர்ஸில் சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணால் இந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு யூனிவர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு சரௌண்டிங். சிஸ்டத்தை தவிர இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே சரௌண்டிங்னு சொல்லுவாங்க தியரட்டிக்கலி, பட் ஆக்சுவலி அப்படி இல்லை. இந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கிறது சைலம் கேம்பஸில். ஸோ சைலம் கேம்பஸ் வந்து இது சிஸ்டத்தோட சரௌண்டிங். ஆனால் இன்னொரு ஊர் வந்து இப்போ இது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறா இல்லை, அது வந்து ரொம்ப தூரமாக இருக்குல்ல. ஸோ த நியரஸ்ட் சரௌண்டிங் விச் இஸ் இன்ட்ராக்டிங் வித் த சிஸ்டம் இஸ் ஆக்சுவலி த சரௌண்டிங். ஓகே, பட் தியரட்டிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி சிஸ்டம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அதை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங்னு சொல்லுவாங்க தியரட்டிக்கலி. பரவாயில்ல. ஸோ சிஸ்டம் சரௌண்டிங் புரிஞ்சுதுல. இப்போது இந்த சிஸ்டத்தையும் இந்த சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுற ஒரு பவுண்டரி இருக்குது, அதுதான் பவுண்டரி. வாட் இஸ் பவுண்டரி? பவுண்டரி இஸ் சம்திங் விச் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் ஃப்ரம் சரௌண்டிங் ஆர் சரௌண்டிங் ஃப்ரம் சிஸ்டம். அது ஆக்சுவலாக இருக்கலாம், ரியல் ஆகலாம், சம்டைம்ஸ் இமேஜினரி ஆகலாம், சம்டைம்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகலாம், சம்டைம்ஸ் ரிஜிட் ஆகலாம். ஓகேவா? இந்த பவுண்டரியில் 2 விதமான பவுண்டரி டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று டயாதெர்மல் பவுண்டரி, இன்னொன்று அடியபேட்டிக். டயத்தர்மல் அண்ட் அடியபேட்டிக். டயத்தர்மலில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள், அடியபேட்டிக்கில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் இல்லை. ஓகே, கிளியர். இதில் சிஸ்டத்துக்குள்ளே நமக்கு என்ன வருது? ஓப்பன் வருது, க்ளோஸ்டு வருது, ஐசோலேட்டட் வருது. ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட் எல்லாம் வருது. பாருங்கள், ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் தானே சிஸ்டம். நம்மளோட சிஸ்டத்தை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: ஓப்பன், க்ளோஸ்டு, ஐசோலேட்டட். சிஸ்டத்திலிருந்து மாசு, எனர்ஜி ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, அது ஓப்பன் சிஸ்டம். ஓகே, சிஸ்டத்திலிருந்து மாசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம். சிஸ்டத்திலிருந்து மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அது ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு டீ, ஓகே, உங்கள் கையில் ஒரு டீ கிளாஸ் இருக்குது, அது நீங்கள் ஓப்பனாக வச்சா என்ன ஆகும்? அதில் இருக்கிற டீ எவாப்ரேட் ஆகும், அதில் இருக்கிற சூடு கம்மியாகும். ஸோ ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கே? ஓப்பன் சிஸ்டத்தில். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, க்ளோஸ்டு சிஸ்டம் தான் என்ன? க்ளோஸ்டு சிஸ்டத்தில் அதில் லிட்டை வச்சு மூடி இருக்காங்க. ஸோ மாசு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, தென் ஐசோலேட்டட் சிஸ்டம்னா அது வந்து நம்ம தெர்மல் ஃப்ளாஸ்க் மாதிரி, நம்ம அதிலிருந்து ஹீட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். காலையில் நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணி தெர்மல் ஃப்ளாஸ்கில் வச்சா ஈவினிங்கும் அது வந்து உங்களால் சூடாக குடிக்க முடியும். அந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்காங்க, அதுக்கு பேர் தெர்மல் ஃப்ளாஸ்க். அப்போ அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் புரிஞ்சுதில்ல. மாசும் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஓப்பன், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா க்ளோஸ்டு, மாசும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, ரைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டம். 2 விதமான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு படிக்கணும்: எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் யூ மீன் பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பசங்களா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? மாசு மாறுனா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் மாறுனா ப்ராப்பர்ட்டியும் மாறும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மாசு, வோலியம், இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா என்ன? என் கையில் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா மோலிக்யூலோடையும் டோட்டல் எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ என் கையில் இன்னொரு பெரிய சிஸ்டம் இருக்குது, அப்போ அதில் இவ்வளோ மோலிக்யூல் இருக்கும். அப்போ அந்த அவ்வளோ மோலிக்யூலோட எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ மாசு மாறுனா ப்ராப்பர்ட்டி மாறுது. அந்த மாதிரி சேஞ்சிங் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த amount of the substance or simply which depends on the mass அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் there are some properties, மாசு மாறினாலும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மாறினாலும் ப்ராப்பர்ட்டி மாறாது. அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் இண்டிபெண்டன்ட் அப்படி யோசிச்சுக்கோங்க. இன்டென்சிவ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், இண்டிபெண்டன்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதுதான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? இப்போ இதில் பாருங்கள், டெம்பரேச்சர், ப்ரெஷர் இல்லை, refractive index, viscosity, specific heat capacity, density, melting point, boiling point இவ்வளோ இருக்குது. ஒரு லிக்விட் இவ்வளோ இருக்குது, அதோட பாய்லிங் பாயிண்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஒரு சப்ஸ்டன்ஸோட பாய்லிங் பாயிண்ட், அதே சப்ஸ்டன்ஸு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக எடுத்தால் அதோட பாய்லிங் பாயிண்ட் சேமாக தானே இருக்கும். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள். எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
இவ்வளோ பெரிய பீக்கரில் சொல்யூஷன் இருக்குது, அதோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் மெஷர் பண்ணீங்க. ஓகே, இப்போ அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே எடுத்து அதோட கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணால் அப்பவும் கான்சன்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் சேமாக தான் இருக்கும். சுகர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பெரிய அண்டாவில். ஓகே, கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கும்ல. இப்போ அதிலிருந்து ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பாருங்கள், அதே ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மாறினாலும் ப்ராப்பர்ட்டிஸ் மாறலை. எது எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் மொலாரிட்டி, நார்மாலிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, ஆல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் இன்டென்சிவ். ஆனால் ஆல் எனர்ஜி டேர்ம்ஸ் இருக்குல்ல, எனர்ஜி டேர்ம்ஸ் எல்லா எனர்ஜி டேர்ம்ஸும் எக்ஸ்டென்சிவ். மறந்துடாதீங்க, அதை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஆல் எனர்ஜி டேர்ம்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ், ஆல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் இன்டென்சிவ். எனர்ஜி டேர்ம்ஸை ஏன் எக்ஸ்டென்சிவ்னு சொல்கிறேன்? ஏன்னா இவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்னா அதில் இருக்கிற மோலிகுலோட டோட்டல் எனர்ஜி, சப்ஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்குன்னா இதில் இருக்கிற மோலிகுலோட டோட்டல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா எனர்ஜி டேர்ம்ஸும் அது என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, எவ்ரி திங் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொரு அடிஷ்னலாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா வச்சுங்களா? ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஸ்பெசிஃபிக்கு, மோலாரு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்டென்சிவ். நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இப்போ ஹீட் கெப்பாசிட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அந்த ஹீட் கெப்பாசிட்டிக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஓகேவா, ஓகேவா, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சுன்னா, ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் மோலார், ஸ்பெசிஃபிக், இந்த டேர்ம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி மோலாரு, ஸ்பெசிஃபிக்கு அப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் பார்த்தா அது நீங்கள் இன்டென்சிவாக எடுக்கணும். இன்டென்சிவ்னா இண்டிபெண்ட். ஏன்னா மோலார் ஹீட், மோலார் சொல்லும் போது என்ன, அது இட் இஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் பெர் மோல். ஒரு மோலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், புரியுதா? ஸோ உங்கள் கையில் இவ்வளோ இருக்குது, இருந்தாலும் மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது வி ஆர் டாக்கிங் அபவுட் பெர் மோல், ஒரு மோலோட தானே, அப்போ அது மாறாது இல்லை. அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது மாறும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மாறினா மாறும். பட் somebody இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா பெர் கிராம் சிஸ்டத்தில் எவ்வளோ ஹீட் கெப்பாசிட்டி இருக்குதா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னால் இட் இஸ் ஆல்வேஸ் பெர் கிராம், அப்போ அது இண்டிபெண்ட் ஆஃப் மேட்டர் தானே. அதனால தான் ஸ்பெசிஃபிக் மோலார் நல்லா வரும்போது the properties become intensive. கிளியர்? ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை வச்சு டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து டென்சிட்டி. பசங்களா, டென்சிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, மாஸ் டிவைடட் பை வோலியம். பாருங்கள், மாஸ் எங்கே இருக்குது சார்? மாஸ் இங்கே இருக்குது. வோலியம் எங்கே இருக்குது? வோலியம் எங்கே இருக்குது? மாஸும் வோலியமும் எக்ஸ்டென்சிவ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. யார்? டென்சிட்டி எங்கே இருக்குது பாருங்கள், டென்சிட்டி எங்கே இருக்குது? இட் இஸ் டென்சிட்டி. பாருங்கள், டென்சிட்டி எங்கே இருக்குது? யா, டென்சிட்டி இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி யூ வில் கெட் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கிளியர் ஆகுங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சதில்ல, எக்ஸ்டென்சிவ், இன்டென்சிவ். ஸோ எக்ஸாம்பிள் படிக்கணும். அதே மாதிரி அடிஷ்னலாக சொன்ன விஷயங்கள் என்ன, எல்லா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் இன்டென்சிவ், எல்லா எனர்ஜி டேர்ம்ஸும் எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் கூட மோலாரு, ஸ்பெசிஃபிக் ஆட் பண்ணால் இட் பிகம்ஸ் இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ் பண்ணால் இன்டென்சிவ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? ஸ்டேட் ஃபங்க்ஷனை பாருங்கள், ப்ராக்கெட்டில் நான் என்ன போட்டிருக்கேன்? நீட் எக்ஸாம். பாத் ஃபங்க்ஷனுக்கு என்ன ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்? போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க நீங்கள். ஓகே, போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, நியூமரிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொஸ்டின் படித்து பார்த்தேன். அப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினில் என்னென்ன தந்திருக்கு, வாட் ஆர் த கிவன் டேட்டா, அந்த கிவன் டேட்டா எல்லாம் நீங்கள் எழுதி வச்சேன். அப்புறம் இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய ஃபார்முலா எழுதி வச்சேன். அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணேன். கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு வந்து கடைசியில் மட்டும் கால்குலேஷனில் கொஞ்சம் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தேன். உங்களோட ஃபைனல் ஆன்சர் மாறிடுச்சு. பட் நீங்கள் போர்டு எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ யுவர் டீச்சர், த இவாலுவேட் பண்ணுற டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஓகே, கரெக்டாக இருக்குது, மார்க் ஃபார்முலா போட்டிருக்காங்க, கரெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் கரெக்ட் இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் டீச்சருக்கே அது ஃபீல் ஆகுது. ஸோ டீச்சர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஹாஃப் மார்க் இல்லாட்டி 1 மார்க் கம்மி பண்ணுவாங்க. இப்போ 5 மார்க் கொஸ்டின்னா யூ வில் கெட் 4 மார்க்ஸ். Because the teacher is concerned about the way you are approached, the way you have done the problem. அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி பண்ணீங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அதில் ஃபார்முலா கரெக்டாக போட்டிருக்கீங்க, டேட்டா கரெக்டாக போட்டிருக்கீங்க. தட் மீன்ஸ் உங்களோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஆன்சரை மட்டும் பார்க்காம நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்கன்னு கன்சர்ன் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் ஹியர் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை பற்றி கன்சர்ன் இல்லை, நீங்கள் எப்படி அதற்கு அரைவ் ஆகிருக்கு,
which path you choose. இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணல, எதுவும் சப்ஸ்டியூட், ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க 5 மார்க் கொஸ்டினுக்கு. மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. பிகாஸ் டீச்சர் இஸ் கன்சர்ன் அபவுட் த பாத். ஸோ போர்டு எக்ஸாம் மாதிரி தான் பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷனில் பாத் இம்பார்ட்டன்ட், இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு மட்டும் இல்லை. இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, பாத் இம்பார்ட்டன்ட். கிளியரா? போர்டு எக்ஸாம் பாத் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒர்க். பாத் ஃபங்க்ஷன் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 3 தான் இருக்குது. ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி. ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ அதில் ஒர்க்கு நான் வந்து உங்களுக்கு பாத் ஃபங்க்ஷன் தான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது நமக்கு ஒரு பில்டிங்க்கு போகணும். பில்டிங் நம்ம போக வேண்டிய ஆஃபீஸ் வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, 5th ஃப்ளோரில் இருக்குது. அந்த பில்டிங்கில் ஸ்டேர் கேஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. ஓகே என்ன பண்ணலாம்? நம்ம போகிற டைமில் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம ஏறி 5th ஃப்ளோருக்கு போகிறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும்ல மேலே எத்தும்போது. ஆமாம், ஏன்னா நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் நாம் இங்கே ஸ்டேர் கேஸ் ஏற ஆரம்பித்த உடனே லிஃப்ட் ஒர்க்கிங் ஆரம்பிச்சு. ஸோ நம்மளோட இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாங்க, லிஃப்ட் ஏறி வராங்க 5th ஃப்ளோருக்கு. ஸோ இனிஷியலி நானும் அந்த ஆளும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். இப்போ நானும் அந்த ஆளும் 5th ஃப்ளோரில் இருக்கேன். தட் மீன்ஸ் எங்கள் 2 பேரோடையும் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரே ஒர்க்காக பண்ண இல்லவே இல்லை. நான் வந்து ரொம்ப உழைச்சிருக்கேன்ல, அந்த ஆள் லிஃப்ட் ஏறி வந்திருக்காங்க, கேஷுவலாக வந்திருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரே ஒர்க்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஸோ ஒர்க் இஸ் எ பாத் ஃபங்க்ஷன். ஒர்க் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். கிளியரா? எஸ். இப்படி இல்லாமல் தெர் ஆர் சம் ஃபங்க்ஷன். அது நீங்கள் எப்படி வந்தேன் எப்படி அதெல்லாம் தேவையே இல்லை, கன்சர்னே இல்லை. இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டு. ஓகே, இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகே, ஊரை பொறுத்த வரைக்கும், சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், உங்கள் ரிலேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸப்ட் யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டு. அப்புறம் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் வந்துருச்சா, செலக்ட் ஆகிடுச்சா, அது ஃபைனல் ஸ்டேட்டு. அது 2ல் மட்டும்தான் கன்சர்ன் ஆகிருப்பேன். ஸோ தே டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ் இட் இஸ். இது வந்து எவ்வளோ ஹெக்டிக்கான ப்ராசஸ், இதில் எவ்வளோ டிசிப்ளின் வேணும், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிக்கணும், எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த 1 year ப்ராசஸில். அதை பற்றியெல்லாம் அவங்க லீஸ்ட் கன்சர்ன்டு. ஸோ பார்த்த பற்றி கன்சர்ன் இல்லை, செலக்ட் ஆகிருக்கா இல்லையா, எஸ் சொன்னோம். அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம். நீங்கள் ஒரு கொஸ்டினை படிச்சிங்க. ஓகே, அந்த கொஸ்டினை படிச்சிங்க, நீங்கள் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா, அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கா, அதில் இருக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா, ஒன்றும் விஷயம் இல்லை. பபுள் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பபுள் பண்ணால் உங்களுக்கு மார்க்கு. கரெக்டாக? ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். கொஸ்டின் படித்தது இனிஷியல் ஸ்டேட், பபுள் பண்ணது ஃபைனல் ஸ்டேட். அது 2ம் அதில் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணேன்னா, இல்லை நீங்கள் எப்படியோ சும்மா 4 ரேண்டமாக ஒரு ஆன்சரை போட்டேன்னா அதெல்லாம் கன்சர்னே இல்லை, மார்க் உங்களுக்கு கரெக்டாக வரும். இஃப் த பப்ளிங் இஸ் கரெக்ட். கரெக்டாக? ஸோ அதுதான் நீட் எக்ஸாம். பார்த்த பற்றி கன்சர்ன் இல்லை. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். இதில் பாத் ஃபங்க்ஷன் படிச்சுக்கோங்க, வெரி ஈஸி. ஹீட்டு, ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி. அப்புறம் பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மேஜர் வந்து இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, ப்ரெஷர், டெம்பரேச்சர். ஓகே பசங்களா? இப்போது சைக்ளிக் ப்ராசஸ் தானே இது, சாரி ஸ்டேட் ஃபங்க்ஷன் தானே இது. ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் பசங்களா, ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனோட இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்டு. ஆமாம். அப்போது ப்ராசஸில் சைக்ளிக் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் வரும். என்னது? சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்ன? எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து அது முடியும். அப்போது சைக்ளிக் ப்ராசஸோட இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம். கரெக்டாக? சைக்ளிக் ப்ராசஸோட இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம். அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் அங்கே என்ன இருக்கும்? வாட் இஸ் த ஸ்டேட் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூன்னு சொன்னால் என்ன? டெல்டா யூன்னு சொன்னால் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ நாம் என்ன எழுதுவோம்? யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல். ஓகே, பட் நான் சொல்கிறேன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஏ சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருக்கும். அப்படின்னா யூ ஃபைனல், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஃபைனல் ஸ்டேட், இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த இனிஷியல் ஸ்டேட் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ டெல்டா யூ பிகம் 0. டெல்டா யூ பிகம் 0. இஸ் தட் கிளியர்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி of a cyclic process is always 0. Why? Because internal energy is a state function and in cyclic process initial state and final state are the same. அப்போ அதனால இந்த சென்டென்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான சென்டென்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளியரா பசங்களா? அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸை பற்றி பேச போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து டிஃப்ரெண்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நம்ம பார்க்குறது ஐசோதெர்மல் ப்ராசஸ்.
So what is the meaning of isothermal? Isothermal means temperature same, temperature constant. அப்போ change in temperature 0, delta T 0. Clear? Isothermal process pressure is inversely proportional to volume. Pressure is inversely proportional to volume, or we can say pressure into volume is a constant. Pressure into volume is a constant. So possible பாருங்க pressure inversely proportional to volume ஆனதுனால தான் கர்வ் இப்படி இருக்கு. Pressure versus volume, pressure versus volume, pressure versus volume கர்வ் பாருங்க இப்படி ஒரு கர்வ் வருதுல்ல, அதுக்கு காரணம் என்ன? வால்யூம் கூட கூட pressure குறையுது, இல்லாட்டி pressure குறையும் போது வால்யூம் கூடுது. Pressure is inversely proportional to volume. இங்க temperature எப்படி constant. So delta T remains 0. So isothermal அப்படின்னு கேட்டாலே உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன பண்ணணும்? ஒரு சிஸ்டம் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் கொஸ்டினில் எங்கேயாவது ஐசோதர்மல் பார்த்தாலே உடனே நீங்கள் ஓகே ஐசோதர்மல், ஸோ டெல்டா T is equal to 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்தது ஐசோபாரிக். ஐசோபாரிக் மீன்ஸ் வாட்? ஐசோபாரிக் மீன்ஸ் ப்ரெஷர் தான் சேமு, ப்ரெஷரும் சேமாக இருக்கும். அப்போது ஃபைனல் ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் எல்லாமே சேமு. அப்படின்னா டெல்டா P 0, டெல்டா P 0, டெல்டா P 0. அந்த டைமில் ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் பாருங்கள். நீங்கள் வால்யூத்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, வால்யூத்தை டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, ப்ரெஷர் மாற போகிறதில்ல, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். பிகாஸ் ஐசோபாரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அதனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலும் வால்யூம் டிக்ரீஸ் ஆனாலும் ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, கர்வ் இப்படி இருக்கும். கிளியரா? எஸ். அடுத்து பாருங்க ஐசோகோரிக்னா என்ன? ஐசோகோரிக்னா என்ன? ஐசோகோரிக்கில் யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போது வி இனிஷியல் வி ஃபைனல் ரெண்டும் ஒன்று தான். அப்போ டெல்டா வி என்ன ஆகும்? 0 ஆகும். டெல்டா வி 0 ஆகும். டெல்டா வி 0, வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனாலும் வால்யூம் மாறாது. அப்போ நம்ம கர்வ் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் வால்யூம் கர்வ் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே இது ப்ரெஷரு, இது வால்யூம். இது Y மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் நாட் Y, இட்ஸ் வால்யூம். ஓகே, ப்ரெஷர் வால்யூம் கர்வ் இப்படி இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன? அடியபேட்டிக் ப்ராசஸ்னா சிஸ்டத்துக்கு ஹீட் என்டரும் ஆகாது, சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு லீவும் ஆகாது, ஹீட்டு டிரான்சாக்ஷனே இல்லை. தட் மீன்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு ஹீட் இருக்கும், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்கும், பட் தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சரௌண்டிங்கிலிருந்து ஹீட்டு என்டரும் ஆகாது, சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு வெளியேயும் போகாது. அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு சொல்கிற பேர் தான் அடியபேட்டிக் ப்ராசஸ். அதனால் Q is equal to 0. பாருங்க, Q is equal to 0. Q is equal to 0 means heat 0. அப்படி கிடையாது, there is no heat exchange. அதான் அதோட மீனிங். ஓகே, இந்த கர்வ் பாருங்க, இதுவும் பாருங்க நம்ம வந்து ஐசோதர்மலோட கர்வ் மாதிரியே இருக்கு. ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கர்வ் பாருங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோப் அதிகமாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. ஐசோதர்மல் இது கொஞ்சம் இப்படி இருந்துச்சு, அடியபேட்டிக்கில் இது கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ என்ன காரணம்? ஐசோதர்மலில் நாம் என்ன சொன்னோம்? ஐசோதர்மலில் ப்ரெஷரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தானே. இங்கே அடியபேட்டிக்கில் ப்ரெஷரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ரைஸ் டு காமா. ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி காமாவை பற்றியெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் தான் படிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் கர்வு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? ஸ்லோப்பாக இருக்குது. அப்போது நீங்கள் எல்லா கர்வையும் ஒரே கிராஃபில் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது ப்ரெஷரு, இது வால்யூம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கர்வ் பார்த்து ஒரு லைன் இப்படி இருந்துச்சுல்ல, ஒரு லைன் இப்படி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு லைன் இப்படி இருந்துச்சு. யாருக்கு? வால்யூம் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக். இன்னொரு லைன் இப்படி இருந்துச்சு, யாருக்கு? ஐசோபாரிக்கு இல்லை, ஐசோபாரிக்கோட கர்வ் இப்படி இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு ஸ்லோப்பு மாதிரி இல்லை, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ப்ரெஷர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம், ரெண்டு இருந்துச்சு, இப்படி இருக்கும். இப்போ அதில் மேலே இருக்கிறது ஐசோதர்மல், இது ஐசோதர்மல், இது அடியபேட்டிக். ஓகே, கர்வ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ப்ரெஷர், இது வந்து வால்யூம். ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கர்வ். ஓகே, அதில் எல்லா ப்ராசஸும் இப்படி தான் இருக்கும். கிளியரா? எஸ், ரைட். அடுத்தது நாம மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் படிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ், எனர்ஜி கன்சர்வ்டு, நோ எனர்ஜி சேஞ்ச். புதுசாக எனர்ஜி கிரியேட்டிவ் ஆகலை, இருக்கிற எனர்ஜி டிஸ்ட்ராயும் ஆகலை, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ சிம்பிளி எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐசோலேட்டட் பண்ணால் தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன் வித் சரௌண்டிங்ஸ்.
ஒரு சிஸ்டத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, சரௌண்டிங் கூட எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லைன்னா அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி கன்சர்வ்டாக இருப்பேன், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு வேறு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, though it may be changed from one form to another. Total energy of the universe remains constant. அதெல்லாம் அதுக்கு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கரெக்டாக என்சிஆர்டி கொடுத்துருக்காங்க. அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. வாட் இஸ் டெல்டா யூ? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி? இப்போ பாருங்கள், இன்டர்னல் எனர்ஜி என்ன? இப்போ இந்த பென் எடுத்துக்கோங்க. இந்த பென்னு இப்போ ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இந்த பெண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் இமேஜின் இந்த பென்னுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. தெர் இஸ் நோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் திஸ் பென். ஓகே, இந்த பென் மேலே யாரும் எந்த விதமான ஒரு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ எந்த விதமான ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலை. இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கு. அப்படி இண்டிபெண்ட்டாக இந்த பென் இருந்தால் கூட இந்த பென்னுக்கு ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்கும். ஏன்னா இந்த பென்னில் நிறைய மோலிக்யூல்ஸ், நிறைய ஆட்டம்ஸ் இருக்காங்க. அந்த மோலிக்யூல்ஸ் எல்லாம் ரொட்டேஷனல் மோஷன், வைப்ரேஷனல் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் மோஷன், அப்புறம் அந்த ஒவ்வொரு மோலிக்யூல்லையும் இருக்கிற நியூக்ளியஸ் அட்ராக்ஷன், நியூக்ளியஸ் ரிப்பல்ஷன், நியூக்ளியஸ் எலக்ட்ரான் அட்ராக்ஷன். ஸோ there are so many attractive forces, so many என்ன சொல்கிறது, forces of attraction, forces of repulsion எல்லாமே ஆல்ரெடி இன்ட்ரின்சிக்காக புரியுதா, இன்பில்ட்டாக இந்த பெண்ணுக்குள்ளே இருக்குது. வெளி உலகத்திலிருந்து யாரும் இதை எதுவும் பண்ணலைன்னா கூட இந்த பெண்ணுக்கு இண்டிபெண்ட்டாகவே ஒரு சம் ஆஃப் நிறைய எனர்ஜி இருக்குது. அப்போ அந்த எல்லா எனர்ஜி டேர்ம்ஸோடையும் ஒரு ஆல்ஜிப்ராய்க் சம், அதோட சம் டோட்டல், அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த சிஸ்டம் யாரும் இன்ட்ராக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படி தானே சொன்னேன். ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஸ், அப்போ ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த இன்டர்னல் எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னா ரெண்டு ஃபேக்டரால் முடியும். அதுதான் ஹீட்டு அண்ட் ஒர்க்கு. அந்த ஹீட்டை தான் இந்த Q ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஒர்க்கை தான் இந்த W ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. கிளியராக ஹீட்டும் ஒர்க்கும் நினச்சா மட்டும்தான் இன்டர்னல் எனர்ஜியில் ஏதாவது சேஞ்சு கொண்டு வர முடியும். கிளியர்? எஸ். சரி, அப்போது ஹீட்டை பற்றி படிக்கலாமா? ஹீட் பசங்களா ரெண்டு விதத்தில் ஹீட்டோட சைன் கன்வென்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கெமிஸ்ட்ரியில் நாம் எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டாக தான் பேசுவேன். சிஸ்டம் ஓரியன்ட். சிஸ்டத்துக்கு ஹீட் வருது, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? Q பாசிட்டிவ். சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு போகுது, Q நெகட்டிவ். கிளியரா? ஹீட்டு அப்சார்ப்டு பை த சிஸ்டம், அப்போ Qவோட சைன் பாசிட்டிவ். பாருங்க, ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் பாசிட்டிவ், Q greater than 0. ஹீட் ரிலீஸ்டு பை த சிஸ்டம் நெகட்டிவ், Q less than 0. இஸ் தட் கிளியர்? அப்போ Qவோட வேல்யூ ப்ளஸ் வரலாம், Qவோட வேல்யூ மைனஸ் வரலாம். ஹீட் அப்சார்ப்டுன்னு கொஸ்டினில் சொன்னால் நீங்கள் Qவோட வேல்யூ பாசிட்டிவாக எடுக்கணும். ஹீட் ரிலீஸ்டு பை த சிஸ்டம் சொன்னால் Qவோட வேல்யூ நெகட்டிவாக எடுக்கணும். ஃபிசிக்ஸில் இது மாறும். ஏன்னா ஃபிசிக்ஸில் அவங்க சரௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க, நாம சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறோம். ரெடியா? இப்போ ஹீட்டை படிச்சல கூடவே ஹீட் கெப்பாசிட்டியும் படிச்சுக்கலாம். பசங்களா ஹீட் கெப்பாசிட்டின்னா என்ன? ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாத்தோடையும் ஃபார்முலா இங்கே இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி கான்செப்ட் சொல்கிறேன். ஹீட் கெப்பாசிட்டின்னா என்ன பாருங்கள். ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டத்துக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு சிஸ்டத்துக்கு நான் வந்து 50 ஜூல் கொடுத்தேன். ஒரு சிஸ்டத்துக்கு நான் 50 ஜூல் எனர்ஜி கொடுத்தேன், ஹீட்டு கொடுத்தேன். 50 ஜூல் ஹீட்டு கொடுத்த போது அதோட டெம்பரேச்சர் பாருங்கள் 10 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இப்போ அது 20 டிகிரி செல்சியஸாக மாறினேன். ஓகே, நான் ஹீட்டை கொடுத்தேன், ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட்டு கொடுத்த போது 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து அது 20 டிகிரி செல்சியஸுக்கு மாறி இருக்குது, டெம்பரேச்சர் மாறி இருக்குது. எனக்கு 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? அது வேணும். 50 ஜூல்லாம் கொடுத்த போது 10 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸாக மாறி இருக்கேன். அப்போது அங்கே சேஞ்சு வந்து 10 டிகிரி செல்சியஸ் மாறி இருக்குல்ல. அப்போ 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு 50 ஜூல்னா 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு 50/10 தானே. இதில் 50 என்ன? நான் கொடுத்த ஹீட்டு Q. வாட் இஸ் T? T வந்து நான் 50 ஹீட்டு கொடுத்த போது அங்கே வந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், தட் இஸ் டெல்டா T. ஸோ Q/Δt. பசங்களா அதுதான்டா ஃபார்முலா, ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் த ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் பை 1 யூனிட். கிளியரா? இப்போது
ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னா இட் இஸ் பர் கிராம் ஒரு கிராம் சப்ஸ்டன்ஸ். இப்போ நான் இங்கே ஹீட் கெப்பாசிட்டி சொல்லும்போது இட் இஸ் த டெம்பரேச்சர் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் இட் இஸ் த ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் பை 1 degree செல்சியஸ் தான் சொன்னேன். சிஸ்டத்தை 1 கிராம்னு எதுவும் சொல்லலை. பட் நான் எடுக்கிற சிஸ்டம் 1 கிராமாக இருந்தால் 1 கிராம் சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் 1 degree செல்சியஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு வேணுமோ அதைத்தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அதனால் Q/ΔT இருக்குது, இங்கே Q/ΔT இருக்குது. பட் டினாமினேட்டரில் மாஸும் இருக்குது. ஏன்னா பெர் கிராம் தானே. அப்போ மாஸால் டிவைட் பண்ணும்போது தானே 1 கிராமுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அதனால இதே ஃபார்முலா தான், எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ் இருக்குது. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி பேர் பாருங்கள். மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது அதோட மீனிங் என்ன? பர் மோல். ஒரு மோலுக்கு எவ்வளவு? அப்போ Q/ΔT இருக்குது, ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் பண்ணுறோம். அப்போ தானே ஒரு மோலுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி, திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, திஸ் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. பேசிக்கலி வாட் இஸ் திஸ்? ஒரு யூனிட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் வேணும் அதுதான். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்குக்கு திரும்பி வரலாம். ஒர்க் இருக்குல்ல, ΔU = Q+W தானே ஃபார்முலா. ΔU = Q+W தானே ஃபார்முலா. இப்போ Qவோட சைனை பற்றி நம்ம சொன்னோம். Wயோட சைன் என்ன? பசங்களா, ஒர்க் டன் பை த சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க, நான் தான் சிஸ்டம். நான் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? என்னோட எனர்ஜி குறையும். அப்போ சொல்லுங்கள், W எப்படி இருக்கும்? ஒர்க் டன் பை த சிஸ்டம். நான் தான் சிஸ்டம். ஐ ஆம் த சிஸ்டம். ஐ ஆம் டூயிங் ஒர்க். அப்போ என்ன ஆகும்? என்னோட எனர்ஜி குறையும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். பாருங்க, work done by the system negative. And someone is doing work on me. Okay, புரியுதா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? எனக்கு ஏதோ நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. ஓகே, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. ஸோ அங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் என் மேலே பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ், மெடிக்கல் சிஸ்டம் எல்லாருமே என் மேலே ஒர்க் பண்ணுறாங்க டு மேக் மீ பெட்டர். கரெக்டாக, டு மேக் மீ பெட்டர். ஸோ அவங்க என் மேலே ஒர்க் பண்ணும்போது என்னோட ஒர்க் என்ன ஆகுது? பாசிட்டிவ். ஐ ஆம் கெட்டிங் பாசிட்டிவ் ஒர்க். இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ். W greater than 0. அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் நெகட்டிவ். ஏன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் தான் வேலை பண்ணுறாங்க, அப்போ அது நெகட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாருங்கள், சிஸ்டம் இருக்குது, someone is doing work on the system. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் என்னது? பாசிட்டிவ் தானே. ஆமாம். அப்படி பண்ணும்போது சிஸ்டத்துக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது சிஸ்டம் என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டத்தை நாம் கம்ப்ரெஷன் ஒர்க்னு சொல்லலாம். ஓகே, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? கம்ப்ரெஷன் ஒர்க். அப்போது கம்ப்ரெஷன் ஒர்க்கும் பாசிட்டிவ், மறந்துடாதீங்க. ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ். அதே மாதிரி கம்ப்ரெஷன் ஒர்க்னு சொன்னாலும் அது எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் டூயிங் த ஒர்க். அப்படி சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது பிஸ்டன் மேலே போகும் இல்லை? டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. பட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்டன் என்ன ஆகும்? மேலே போகும். தட் மீன்ஸ் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க். அப்போ நம்ம சொல்லலாம் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் இஸ் நெகட்டிவ். எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கு நெகட்டிவ், கம்ப்ரெஷன் ஒர்க்கு பாசிட்டிவ். அந்த டெர்மினாலஜியும் படிச்சுக்கோங்க. இது ரெடியா? கிளியர்? எஸ். So work done on the system positive, compression work, work done by the system negative, expansion work. Clear? இப்போ ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. W = P external into delta V. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ சேஞ்ச் இன் வால்யூம் வருது? சேஞ்ச் இன் வால்யூம் தான் டெல்டா வி. ஸோ P external into delta V. W = P external delta V. நெகட்டிவ்ஸ் நீங்கள் போடணும்னால அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது. பட் கொஸ்டினில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது கம்ப்ரெஷன் ஒர்க்கா இல்லை அது எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கானு. அப்போ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? கம்ப்ரெஷன் ஒர்க் அப்படின்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஒர்க் டனோட ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணும், ஒர்க் பாசிட்டிவாக இருக்கணும். ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆர் இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் அப்படிலாம் சொல்லும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவாக இருக்கணும். அந்த கான்செப்ட் மைண்டில் இருந்தாலும் போதும். நெகட்டிவ் சென் இங்கே போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கிளியர்? ரெடியா? ஸோ அடுத்தது ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள், அந்த மாதிரி 2 டெர்மினாலஜி இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். பசங்களை ரிவர்சிபிள் என்ன? ஃபார்வேர்டு போகும், பேக்வேர்டு வரும், ஃபார்வேர்டு போகும், பேக்வேர்டு வரும். இது மெதுவாக போயிட்டே வந்துட்டே இருக்குது. இப்படி ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் போயிட்டே இருக்கணும்னா அது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா எப்போ வேணாலும் என்னால் ரிவர்ஸ் போக முடியும். புரியுதா? எப்போ வேணாலும் என்னால் டேர்ன் பண்ண முடியும். ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஸ்பீடில் போயிட்டுருக்க ஒரு காரு, ரொம்ப ஸ்பீடில் போயிட்டுருக்க காருக்கு டக்குன்னு திரிய சொன்னால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம், டேஞ்சர். என்ன ஆகும்? ஸ்கிட் ஆகும்ல, அது வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். ஆனால் ஒரு மைனூட் ஸ்பீடில், ஒரு மினிமம் ஸ்பீடில் இப்படி போகிற காருக்கு
எப்போ டேர்ன் சொன்ன உடனே டேர்ன் பண்ண முடியும், ஏன்னா அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் அது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது, ஸ்லோவாக நடக்கும், இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் சேஞ்சஸ். பாருங்கள் ரிவர்சிபிளோட பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அ சேஞ்ச் விச் இஸ் கேரிட் அவுட் இன்ஃபினிட்லி ஸ்லோலி த்ரூ ஏ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸோ தட் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் இன் இக்விலிபிரியம். புரியுதா? எப்போ வேணாலும் திரும்ப முடியும், அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். பிகாஸ் சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் இடையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அங்கே இக்விலிபிரியம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. த ப்ராசஸ் இஸ் கண்டக்டட் இன் சச் எ மேனர் தட் எனி மோமெண்ட் இட் குட் பி ரிவர்ஸ்டு பை இன்ஃபினிட்டெசிமலி சேஞ்ச். சிம்பிள். இரிவர்சிபிள்னா இப்படி பண்ண முடியாது, அது வந்து ஒரே அடிக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே, மலை மேலே ஏறி குதிச்சுட்டேன், பாதி வழியில் ஐயோ குதிக்க வேண்டாமே அப்படி யோசிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை, கீழே வந்து விழுந்துடும். ஓகே, அவ்வளோதான். கிளியரா? அப்போ ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆமாம், நேச்சுரல் ப்ராசஸ் தான் அது இல்லை, நேச்சுரல் ப்ராசஸ் இரிவர்சிபிள், அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏ ப்ராசஸ் விச் டஸ் நாட் மீட் த ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இஸ் கால்டு இரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ இந்த ரெண்டு டெர்மினாலஜி புரிஞ்சுதில்ல. இப்போது நமக்கு ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா படித்தோம் நம்ம, -P external ∆V. ஆனால் அந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் கொஸ்டினில் ஐசோதர்மல் ரிவர்சிபிள் இந்த ரெண்டு டெர்மினாலஜி இருக்குது. என்னென்ன டெர்மினாலஜி? ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ஒர்க்கு அப்படியும் சொல்கிறாங்கன்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா W is equal to -2.303 nRT log V2/V1 or -2.303 nRT log P1/P2. V2/V1 or P1/P2. பசங்களா ஏன் ஃபார்முலா எப்படி இருக்குது? ஏன்னா இது ஐசோதர்மலை பற்றி நமக்கு தெரியும். ஐசோதர்மலில் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ P1V1 இஸ் ஈக்குவல் டு P2V2. அப்போ P1/P2 இஸ் ஈக்குவல் டு V2/V1. அதனால தான்டா இங்கே V2/V1 இருக்குது, இங்கே P1/P2 இருக்குது. ஸோ கொஸ்டினில் வால்யூம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வால்யூம் தந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ப்ரெஷர் தந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. W is equal to -2.303 nRT log V1 V2/V1 or P1/P2. ஓகே, அண்ட் சைன் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எகெயின் நான் சொல்கிறேன், கம்பர்ஷன் எக்ஸ்பேன்ஷன் அது மைண்டில் இருக்கட்டும், அதை வச்சு சைனை வந்து நீங்கள் கரெக்டானு செக் பண்ணணும். ரெடியா? ஓகே, எஸ் பசங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஒர்க் டவுனோட கிராஃபில் இருக்குது, நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கர்வை பாருங்க. PV கிராஃப் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரஷன். எப்படி இது எக்ஸ்பேன்ஷனோட கர்வு எது, கம்ப்ரஷனோட கர்வு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆரோ மார்க் இந்த கிராஃபில் போட்டிருக்காங்க, அதுதான் சைன். இங்கே சைன் போட்டதுனால அர்த்தம் என்ன? வால்யூம். இங்கே வால்யூம் இதுதானே வால்யூம், எக்ஸ் ஆக்சிஸ் தானே வால்யூம். ஸோ கர்வு இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்? வால்யூம் கூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். வால்யூம் கூடுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்பேன்ஷன் ஒர்க். System is doing the work. Expansion work. கிளியரா? இங்கே பாருங்க, இந்த கர்வில் இது ஆரோ மார்க் இப்படி இருக்காங்க, ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்காங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? வால்யூம் குறையுதுன்னு அர்த்தம். வால்யூம் குறையுதுன்னா இட் இஸ் ரெப்ரசென்டிங் கம்ப்ரஷன் ஒர்க். ஸோ இது கம்ப்ரஷன் ஒர்க்கை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, இது எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஏரியா அண்டர் த PV டயக்ராம் கிவ்ஸ் ஒர்க். ப்ரெஷர் வால்யூம் கர்வு இருக்குல்ல, ப்ரெஷர் வால்யூம் கர்வு, அந்த ப்ரெஷர் வால்யூம் கர்வுக்கு அந்த கர்வோட ஏரியாவை ஒர்க்காக நாம் கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஒர்க்காக நாம் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் வால்யூம் கர்வு, ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கர்வு எடுத்தோம், ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம். இப்போ இதுதான் கர்வு. ஸோ இந்த AB கர்வுக்கு இங்கே இவ்வளோ ஏரியா இருக்குல்ல, திஸ் ஏரியா இஸ் த ஒர்க் டன். அடுத்து இன்னொரு கிராஃப், AB கர்வ், ஏயும் பியும், இதுதான் ப்ரெஷர் வால்யூம் கர்வு. ஓகே, ஸோ திஸ் ஏரியா இஸ் த ஒர்க். ஸோ A1 is the area, A2 is the area of under this curve. இதில் A1 A2 எது ஹையஸ்ட்? சார் A1 தான் சார் ஏரியா அதிகம். A1 ஏரியா அதிகம்னா ஒர்க் டன் அதிகம் இங்கே தான். ஸோ W1 greater than W2 because area under the PV curve is representing work. கிளியரா? எஸ் பசங்களா. அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் என்னென்ன சேஞ்ச் வரப்போகுது. நம்ம டிஃப்ரெண்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் படிச்சிருக்கோம், ஐசோகோரிக்கு, அடியாபேட்டிக்கு, ஐசோதர்மல். அந்த ப்ராசஸில் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸில் யார் கான்ஸ்டன்ட்? வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ∆V should be 0. ஸோ ∆V is equal to 0. நமக்கு தெரியும் ஒர்க்கோட ஃபார்முலா -P external into ∆V தானே. ஆமாம், இப்போ ∆V 0 தானே. அப்போ இந்த ∆V இருக்கிற இடத்துல 0 கொடுத்தா ஒர்க் என்ன ஆகும்? 0 ஆகும்.
ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது டெல்டா வி ஜீரோ, அதிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சது, ஒர்க் ஜீரோ. ஸோ ஐசோகோரிக்கில் டெல்டா வி ஜீரோ, அதிலிருந்து டபிள்யூ ஜீரோன்னு கிடைச்சது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஃபார்முலா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. இதுதானே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஃபார்முலா, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. கிளியரா? இங்கே ஒர்க் இருக்கா? இல்லை சார், ஒர்க் ஆல்ரெடி ஜீரோ தானே. அப்போ கியூ ப்ளஸ் டபிள்யூவில் ஒர்க் இல்லை. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ தான் இருக்குது. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ. ஃபர்ஸ்ட்டுங்களா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ. கியூனா என்ன, ஹீட்டு. இங்கே ப்ராசஸ் எது, ஐசோகோரிக்கு. ஐசோகோரிக்னா யாரு கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போது கியூவை கியூவின்னு எழுதலாமா? What do you mean by QV? Heat at constant volume. So இதை QV ன்னு எழுதுறேன். So here delta U is equal to QV. Delta U na change in internal energy. QV na heat at constant volume. So மறந்துடாதீங்க, heat at constant volume னு சொன்னா it is representing delta U, change in internal energy. Okay, நீங்க இது படிச்சிருக்கீங்க, இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. C heat capacity, Q by delta T மட்டும் இருந்தால் heat capacity. Denominatorல ஒரு n வந்தால் அப்போ அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ திஸ் இஸ் ரெப்ரசென்டிங் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஆமாம், ஆனால் இங்கே சிவின்னு கொடுத்துருக்கே, அது என்ன, கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே, கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே. ஸோ திஸ் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கரெக்டாக ஃபார்முலா ஓகேவா? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதிலிருந்து இந்த கியூவிக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ n இன்டூ சிவி இன்டூ டெல்டா டி, கியூவி இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். பசங்களா, வாட் இஸ் திஸ் QV? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்ன, டெல்டா யூ. அந்த ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூத்துக்கு எக்ஸ்பிரஷன் என்சிவி டெல்டா டினா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் படிக்கணும், இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஐசோகோரிக்கோட கண்டிஷன் அப்ளை பண்ணேன். அப்போ நமக்கு ஐசோகோரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். அதனால தான் இங்கே வந்து நம்ம QVன்னு சொல்கிறேன், ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்கிறேன். ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் என்சிவி டெல்டா டி. ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் டெல்டா யூன்னு நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரிலேஷன் கிடைச்சிருக்கு, மறந்துடாதீங்க. டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. ஓகேவா? ஓகே, இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோதெர்மல்னு நான் இமேஜின் பண்ணுறேன். ஐசோதெர்மல்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வரும் டெல்டா டி ஜீரோ. இப்போ தானே சொன்னேன் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. அப்போ டெல்டா டி ஜீரோ, இது ஜீரோனா டெல்டா யூ என்ன ஆகும், ஜீரோ ஆகும். புரியுதா? ஸோ ஐசோதெர்மல் சொன்ன உடனே டெல்டா டி ஜீரோ, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி ஜீரோ. அப்போ இது ஜீரோ மீன்ஸ் டெல்டா யூ ஜீரோ. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல்டா யூ ஜீரோ, தட் மீன்ஸ் கியூ ப்ளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் மீன்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ. அப்போ கியூவோட எக்ஸ்பிரஷன் என்ன, Q is equal to minus W தானே. Q is equal to minus of minus 2.303 nRT log V2 by V1. minus of minus என்ன ஆகும், plus ஆகும். ஸோ ஹீட்டுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது அடியாபேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சிஸ்டத்துக்கு ஹீட் என்ட்ரு ஆகாது, சிஸ்டத்துக்கு ஹீட் வெளியே போகாது. Q தான் ஜீரோ. Q is equal to 0. Delta U is equal to Q plus W. Q 0. அப்போ delta U is equal to only W. Change in internal energy is just work. அவ்வளோதான். இப்போது சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருப்பேன். அப்போது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் வில் பி ஆல்வேஸ் 0. பசங்களா, சைக்ளிக் ப்ராசஸில் டெல்டா யூ 0 தான். ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஹீட்டு, ஒர்க்கு, ஹீட் கெப்பாசிட்டி பாத் ஃபங்க்ஷன். ஆனால் இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதனால் அதோட இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு அது ரெண்டும் தான் கன்சர்னு. சைக்ளிக் ப்ராசஸும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமாக இருப்பேன். அப்போ டெல்டா யூட வேல்யூ 0 வரும். டெல்டா யூ 0. கிளியரா? எஸ். டெல்டா யூ ஈக்குவல் டு Q plus W தானே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். டெல்டா யூ 0. அப்போ Q plus W ஈக்குவல் டு 0 ஒரு Q ஈக்குவல் டு minus W. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பசங்களா, ஐசோதெர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. பிராக்கெட்டில் வேக்யூம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீயாக நடக்குது. எப்படி நடக்கும், எப்போ எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீயாக நடக்கும்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் 0 ஆனால் தானே. எக்ஸ்டர்னலி யாரும் ப்ரெஷர் அப்ளை பண்ணலைன்னா நமக்கு ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். when the system is in vacuumத்தில் யாரும் எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் வேக்யூம். கிளியரா?
isothermal free expansion. Isothermal word இருக்கு. Isothermal கேட்ட உடனே delta T 0. Free expansion சொல்லியிருக்காங்க. So external pressure 0. Delta T 0, P external 0. ஓகேவா? ஓகே. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி தானே. பி எக்ஸ்டர்னல் 0 தானே. அப்போ ஒர்க் வில் பிகம் 0. அப்போ ஐசோதர்மல் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் 0. கிளியரா? ஒர்க் 0. டெல்டா யூக்கு நாம் ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துருக்கோம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்சிவி டெல்டா டி. ஐசோதர்மல் டெல்டா டி 0. டெல்டா டி 0னா டெல்டா யூ ஆல்சோ 0. ஸோ ஒர்க் 0, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. First law of thermodynamics படி delta U is equal to Q plus W. Already நம்ம delta U 0 சொல்லியிருக்கேன். 0 is equal to Q plus W. Already நம்ம workம் 0 சொல்லியிருக்கேன். So 0 is equal to Q plus 0. 0 is equal to Q plus 0. That means Q is also 0. So isothermal reverse, isothermal free expansion சொன்னா யாரெல்லாம் 0? Isothermal சொல்லியிருக்கேன். delta T 0. Free expansion சொன்னா P external 0. இப்போ இந்த கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒர்க் 0, டெல்டா யூ 0, Q 0. புரியுதா? ஹெட் பண்ணாதீங்க, கான்செப்ட்ல படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஐசோபாரிக்னு சொன்னால் யார் கான்ஸ்டன்ட்? ப்ரெஷர் தானே கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா பி 0. டெல்டா பி 0. பட் டெல்டா பி 0ன்னு சொன்னால் ஏதாவது எக்ஸ்பிரஷன் மாறுமா? பார்க்கலாம். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W. இதுதானே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஆமாம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் டெல்டா பி 0ன்னு சொன்னால் யாரும் 0 ஆகாது. யாரும் 0 ஆகாது. ஸோ டெல்டா யூன்னு எதுனா ஹீட்டை வந்து நான் என்ன பண்ணேன், இப்போது ஐசோபார் தானே, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ கியூவை கியூபின்னு எழுதிட்டேன். தப்பு இல்லைல்ல? கியூபின்னு எழுதிட்டேன். டபிள்யூட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. அதை அப்படியே எழுதிட்டேன். இதிலிருந்து நான் கியூபிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கியூபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா. கியூபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. கியூபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி. இந்த ஃபார்முலா இங்கே இருக்கட்டும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். என்தால்பின்னு ஒரு புது டேர்மை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. என்தால்பி. வாட் யூ மீன் பை என்தால்பி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்டர்னல் எனர்ஜி பற்றி என்ன சொன்னேன்? ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் இதில் இருக்கிற ஒவ்வொரு மோலிக்யூலுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியோட டோட்டல் சம்மு தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொன்னேன்ல. எஸ், ஓகே. இப்போது இந்த பென்னை க்ரியேட் பண்ணும்போது, இந்த பென்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இந்த பென்னுக்கு மேலே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த பென்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த பென்னுக்கு மேலே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஒரு எனர்ஜி இதுக்குள்ள இருக்கும்ல. புரியுதா? இதில் இருக்கிற ஒவ்வொரு மோலிக்யூலோட டிஃப்ரெண்ட் மோஷனால், டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷனால் இருக்கிற எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி. அது கூட இந்த பென்னை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒர்க் எனர்ஜி, அந்த ஒர்க் டன் இருக்குல்ல, அந்த எனர்ஜியும் ஆட் பண்ணணும். அப்போது இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி. அதே மாதிரி பிவி. வாட் இஸ் பிவி? பிவி வந்து ஒர்க் டன் டு ப்ரொடியூஸ் த சிஸ்டம், அந்த எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி கூட ப்ரெஷர் வால்யூம் எனர்ஜியும் ஆட் பண்ணால் அந்த ரெண்டு எனர்ஜியோட டோட்டல் சம்மு தான் என்தால்பி. ஸோ வாட் இஸ் என்தால்பி? இந்த பென்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் பண்ண ஒர்க்கு பிவி, அந்த எனர்ஜியும் இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் மோலிக்யூல்ஸோட டிஃப்ரெண்ட் மோஷனால், டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷனால் இருக்கிற எனர்ஜியும் அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்தால்பி கிடைக்கும். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. இப்போ நம்ம இதுக்கு சேஞ்ச் கொடுத்தா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா பிவி. டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா பிவி. நல்லா பாருங்கள். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா பியில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், அதை நான் டெல்டா போடாமல் வெளியே எடுத்துட்டேன். அண்ட் டெல்டா வின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள். வாட் இஸ் டெல்டா ஹெச்? இந்த ஃபார்முலா பாருங்கள். டெல்டா யூ ப்ளஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. எங்கேயாவது பார்த்து ஞாபகம் இருக்கா? டெல்டா யூ ப்ளஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி. அதுதான் இது. டெல்டா யூ ப்ளஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டா வி ப்ரீவியஸ் ஸ்லைடில் இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸ்பிரஷனில் என்ன சொன்னேன்? கியூபின்னு சொன்னேன். இங்கே அதுக்கு என்ன சொல்கிறாங்க? டெல்டா ஹெச்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு கியூபி தானே? எஸ். சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கொஞ்சம் நேரம் முன்னாடி வேற ஒன்று சொன்னேன். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொன்னேன். இது சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. டெல்டா யூ QV, delta H QP. Change in enthalpy is equal to heat at constant pressure. அப்போ delta H க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும், எனக்கு QP க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். நான் என்ன பண்ணேன்? மறுபடியும் நேராக போய் ஹீட் கெப்பாசிட்டி கிட்ட போனேன். ஹீட் கெப்பாசிட்டி Q by delta T ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை N போட்டால், ஓ இது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்புறம் ஏன் இங்கே P போட்டிருக்காங்க? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே, அதனால. ஸோ திஸ் இஸ் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு QP by N delta T. அப்போ QP இஸ் ஈக்குவல் டு NCP delta T.
QPக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சது NCP delta T. QPக்கு எக்ஸ்பிரஷன் கிடைச்சா அது delta H கிடைச்ச மாதிரி. ஸோ delta H is equal to QP is equal to NCP delta T. இதே மாதிரி முன்னாடி நம்ம படித்த ஃபார்முலா என்ன? delta U is equal to QV is equal to NCV delta T. மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட்டா? அப்போ delta H is equal to delta U plus P external delta V இருக்குது. இப்போது இந்த ஃபார்முலா வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். சம்டைம்ஸ் இந்த P external delta V இருக்குல்ல, இந்த வேல்யூஸுக்கு பதிலாக நமக்கு PV is equal to NRTன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அப்போ P external into delta Vக்கு பதிலாக இந்த delta NGRT ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு இல்லை, அப்போ இந்த சைடு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் தந்து ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் தந்து அதில் ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் நம்மளால் கொஸ்டின்லேருந்து கிடைக்குதுன்னா P external delta Vக்கு போடுறதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா delta NGRT யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ delta H is equal to delta U plus P external delta V. இந்த ஃபார்முலாவில் இந்த P external delta V ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல யூ கேன் சப்ஸ்டிடியூட் delta NGRT. What is delta Ng? Change in number of moles of gaseous species. Number of moles of gaseous product minus number of moles of gaseous reactants பண்ணால் delta Ng கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு கெமிக்கல் இக்குவேஷன்லாம் வந்து அதில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இக்குவேஷன் வச்சு நம்ம delta H கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ delta U delta H அதுக்கெல்லாம் இப்போ நம்ம கையில் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரெடியா? எஸ். இப்போ நம்ம இவ்வளோ படிச்சுட்டோம்ல, ஆனால் அதெல்லாம் வந்து ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணணும்னா நியூமரிக்கல் பண்ணணும்னா யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த ஸ்லைடை யாரும் இக்னோர் பண்ணிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஒவ்வொன்றும் நீங்கள் படிக்கணும். 1 liter ATMனா 101.3 joule. ஓகே, 1 liter bar இட் இஸ் பர்ஃபெக்ட்லி 100 joule. அதே மாதிரி 1 calorie 4.184 joule. 1 electron voltனா 1.6 into 10 power minus 19 joule. 1 erg is 10 power minus 7 joule. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா பசங்களா? எஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் கோயிங் டு த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நாம் ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அதுதான் ஸ்பான்டேனிட்டி. நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ், ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ். எஸ். ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டி க்ரைட்டீரியா நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அது கூடவே செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பசங்களா பாருங்கள், ஸ்பான்டேனிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று என்தால்பி, இன்னொன்று என்ட்ரோபி, இன்னொன்று டெம்பரேச்சர். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு தான் நாம் ஒரு ரியாக்ஷனை ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு சொல்ல முடியும். என்தால்பி வச்சு சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணலாம், முடியும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. என்ட்ரோபி வச்சு சொல்ல முடியுமா? முடியும். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. தட் மீன்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அப்போது என்தால்பியும் என்ட்ரோபியும் டெம்பரேச்சரும் இவங்க 3 பேரையும் நம்ம யூஸ் பண்ணி தான் கரெக்டாக நமக்கு வந்து ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நான் ஸ்பான்டேனியஸானு சொல்ல முடியும். ஓகே, இண்டிவிஜுவலாக இவங்க வச்சு சொல்லலாம், பட் அது வந்து எப்போவுமே பர்ஃபெக்டான கரெக்டான ஆன்சரு தராது. ஃபார் எக்ஸாம்பிள், என்தால்பி மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருந்தால், ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்னா என்ன அர்த்தம்? சிஸ்டத்துலேருந்து எனர்ஜி வெளியே போகுது, சிஸ்டத்தோட எனர்ஜி குறையுது. எப்பவுமே எனர்ஜி குறைஞ்சா ஸ்டெபிலிட்டி கூடும்ல. ஸோ எல்லாரும் ஸ்டெபிலிட்டி தானே ஆசைப்படுறாங்க. எஸ். ஸோ எல்லாருமே ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டிலிருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகத்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்பான்டேனியஸாக நேச்சுரலாக நடக்கிறது. அதனால என்தால்பி நெகட்டிவ் ஆனது எப்பவுமே நல்லது. டெல்டா H நெகட்டிவ் ஆனால் பெட்டர். என்தால்பி நெகட்டிவ், டெல்டா H நெகட்டிவ். டெல்டா H நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஜெனரலி, எப்பவுமே சொல்ல முடியாதுடா, ஜெனரலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபேவரபிள், ஸ்பான்டேனியஸ். பாசிட்டிவானா இட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். கிளியரா? ஆனால் பாருங்கள், நம்ம என்சிஆர்டிலேயே இந்த இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ½ N2 + O2 gives NO2. இங்கே டெல்டா Hோட வேல்யூ பாருங்கள், பாசிட்டிவ் வேல்யூ, பட் ஸ்டில் இட் இஸ் அண்டர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ டெல்டா H வச்சு மட்டும் நம்மளால் எப்போவுமே கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியாது. பட் சொல்லலாம், என்தால்பி எக்ஸோதெர்மிக்கான ஸ்பான்டேனிட்டிக்கான சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான், ஃபேவரபிள் கண்டிஷன் தான். ஸோ ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு என்தால்பி எப்படி இருக்கணும் அப்படி யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் டெஃபினட்டாக சொல்லலாம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபேவரபிள் ஃபார் ஸ்பான்டேனிட்டி. அப்படின்னா டெல்டா H நெகட்டிவான ஸ்பான்டேனிட்டிக்கு நல்லது. சரி, அடுத்தது என்ட்ரோபி எப்படி? சிஸ்டத்தோட என்ட்ரோபி எப்பவுமே சிஸ்டத்துக்கு டிஸார்டர் பிடிக்கும். எல்லாருக்குமே டிஸார்டர் தான் பிடிக்கும், ரேண்டம்னஸ் தான் பிடிக்கும். நாம் எல்லாரும் டிசிப்ளினாக இருக்கோம், நான் ரொம்ப டிசிப்ளினாக வாழ்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் வந்து அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. சொசைட்டி, ஃபேமிலி, அவங்க அப்படி டியூன் பண்ணியிருக்காங்க. பட் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட உள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நேச்சர் என்ன? எல்லாருக்கும் டிஸார்டர் தான் பிடிக்கும்.
எல்லாருக்கும் அவங்க பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படி தான் ஆசை இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிஸ்டத்தில் வாழ்ந்ததுனால கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் அடக்க ஒழுக்கமாக வாழ்கிறோம். அதான உண்மை. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் டிஸார்டர் பிடிக்கும். டெல்டா எஸ் எப்பவுமே பாசிட்டிவ் ஆகணும். அதான் ஒரு நேச்சுரல் ப்ராசஸோட ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனோட டெண்டன்சி. டெல்டா எஸ் நெகட்டிவ் கிடையாது. ஓகே பசங்களா, இப்போ நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கூட இது கூட சொல்கிறேன், நல்லா கேளுங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் இங்கே டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிஸ்டம் இல்லை, சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்ஸ் ஆர் இது வந்து யூனிவர்ஸோட என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். அதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்கிறாங்க. யூனிவர்ஸோட டோட்டல் என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீஸிங். டெல்டா எஸ் டோட்டல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான் அது. அண்ட் என்ட்ரோபினா என்ன? என்ட்ரோபினா ரேண்டம்னஸ் டிஸார்டர். கிளியர்? ஓகே, இப்போது இன்னொரு ஃபார்முலாவும் இங்கே சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கோங்க. டெல்டா எஸ் ஆஃப் த சிஸ்டம், சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு Q by T, where Q is the heat and T is the temperature change. ஓகே, டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q by T. ரெடியா? இப்போது இது வந்து ஐசோதர்மல் ரிவர்சிபிள் ஆனால் என்ன ஆகும் பசங்களா? ஐசோதர்மல்னு சொன்னால் உடனே நமக்கு தெரியும் டெல்டா T 0 ஆகும். டெல்டா T 0 அப்படின்னா டெல்டா யூவை பற்றி நமக்கு தெரியுமே, இட் இஸ் NCV டெல்டா T தானே? ஆமாம். அப்போ டெல்டா T 0ன்னு சொன்னால் டெல்டா U ஆல்சோ 0. அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. டெல்டா U 0, அப்போ Q ப்ளஸ் W இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. இப்போ சொல்கிறாங்க இங்கே ரிவர்சிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு ரிவர்சிபிள் ஒர்க் மைனஸ் ஆஃப் ரிவர்சிபிள் ஒர்க்கோட ஃபார்முலா மைனஸ் 2.303 தானே? அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் 2.303 nRT log V2/V1. இது Q. அப்படின்னா இங்கே டெல்டா எஸ்ஸுக்கு ஒரு ஃபார்முலா வருது. டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு Q/T 2.303 nRT log V2/V1 divided by T தானே? ஸோ பசங்களா என்னாகும்? இந்த ரெண்டு டீயும் கேன்சல் ஆகும், டீயும் கேன்சல் ஆகும். ஸோ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.303 nR log V2/V1 or 2.303 nR log P1/P2. அப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு டெல்டா எஸ்க்கு இங்கே கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. எப்போ? ஐசோதர்மல் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதில் ரெடியா? எஸ். இப்போ என்ட்ரோபியோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம். டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு Q by T. இந்த ஃபார்முலாவை வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன் இருக்குது, என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன் இருக்குது, என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே Q by T தான். பட் அங்கே வந்து என்ன? Qனா என்ன? ஹீட்டு தானே. என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷனுக்காக நம்ம கொடுக்குற ஹீட்டு அது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். என்னது? என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். Q here is enthalpy of vaporization and the T here is the boiling point. வேப்பர் ஆகும்போது பாய்லிங் பாயிண்ட் தானே வரும். லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது பாய்லிங் பாயிண்ட் தானே? எஸ். அதே மாதிரி பாருங்கள், என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன்னா என்ன? ஃபியூஷன்னா மெல்டிங் மாதிரி, சாலிடு லிக்விடாக மாறுறது. ஓகே, அப்போ அது Q by T தான். பட் அதுக்கான கொடுக்குற ஹீட்டு என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் சொல்லலாம், இல்லாட்டி என்தால்பி ஆஃப் மெல்டிங்னு சொல்லலாம், டிவைடட் பை டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட். என்ட்ரோபி ஆஃப் சப்ளிமேஷன்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து நேரடியாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அப்போ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு Q by T. ஆனால் அந்த Qவை இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் பை டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேசிக் ஃபார்முலா Q by T தான். பட் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் அது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், என்தால்பி ஆஃப் மெல்டிங் இஸ் ஆல்சோ known as என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் அண்ட் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ரெடியா? ரைட்டு. சரி, இப்போது நம்ம இங்கே பார்த்தோம்ல ஸ்பான்டேனிட்டிக்கு நம்ம என்தால்பி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் சொன்னேன் எப்பவுமே அது ஒர்க் அவுட் ஆகுது. என்ட்ரோபியும் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. என்தால்பி எப்படி இருக்கணும்? எக்ஸோதெர்மிக் ஆகணும், டெல்டா H நெகட்டிவ் ஆகணும். என்ட்ரோபி எப்படி இருக்கணும்? சிஸ்டத்தோட என்ட்ரோபி பாசிட்டிவ் ஆகணும். இப்போ இது ரெண்டும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதனால நம்ம டெம்பரேச்சரையும் இன்க்ளூட் பண்ணுறோம். டெம்பரேச்சரையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இவங்களை 3 பேரையும் கோரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலாவை டிசைன் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பசங்களா. அந்த ஃபார்முலா தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S. டெல்டா G இஸ் கால்டு சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. டெல்டா H இஸ் த சேஞ்ச் இன் என்தால்பி. T இஸ் த டெம்பரேச்சர். டெல்டா S இஸ் த என்ட்ரோபி. எல்லாமே சிஸ்டத்துக்கு. ஓகே, ரைட்டு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட வேல்யூ லெஸ் தேன் 0 வந்தால், நெகட்டிவ் வந்தால் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். டெல்டா G பாசிட்டிவ் வந்தால் ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ்.
delta G 0 வந்தா the reaction is at equilibrium. So இதில் வந்து delta G யோட இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து delta H இருக்காங்க, delta S இருக்காங்க, டெம்பரேச்சர் இருக்காங்க. ஸோ எல்லா ஃபேக்டரும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அது நெகட்டிவ் வந்தால் அதுக்கப்புறம் வேறு டவுட்டே வேண்டாம். delta G நெகட்டிவா தென் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ், delta G பாசிட்டிவா ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ், delta G 0வா சிஸ்டம் இஸ் அட் equilibriumனு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். ரைட். இப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி இது நம்ம படிக்க போகிறோம். நல்லா பாருங்கள். ஸ்பான்டேனியஸ் ஆகணும்னா டெல்டா ஜி நெகட்டிவ் ஆகணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஸ்பான்டேனியஸ் ஆகணும்னா டெல்டா ஜி நெகட்டிவ் ஆகணும். ஓகே, நமக்கு தெரியும் எந்தால்பி எப்படி இருக்கணும் சார், எந்தால்பி நெகட்டிவ் ஆகணும். என்ட்ரோபி எப்படி இருக்கும் சார், என்ட்ரோபி பாசிட்டிவ் ஆகணும். ஸோ எந்தால்பி நெகட்டிவ், என்ட்ரோபி பாசிட்டிவ், இது ரெண்டும் தானே நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன். ஸோ பசங்களா ஃபஸ்ட்டு இந்த கேஸ் பாருங்க, நான் நம்பர் போட்டு வச்சுருக்கேன். நம்பர் 1 பாருங்கள். நம்பர் 1 டெல்டா H நெகட்டிவ், நல்ல விஷயம். எந்தால்பி நெகட்டிவ் ஆகணும். டெல்டா S பாசிட்டிவ், நல்ல விஷயம். என்ட்ரோபி பாசிட்டிவ் ஆகணும். ஸோ ரெண்டு ஃபேக்டர் ரெண்டும் ஃபேவரபுளாக இருக்குது. எந்தால்பி நெகட்டிவாக இருக்குது, என்ட்ரோபி பாசிட்டிவாக இருக்குது. ஸோ போத் த ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபேவரபிள். அப்படின்னா டெல்டா ஜி ரெண்டு கண்டிஷனும் ஃபேவரபுளாக இருக்குல்ல, அப்போ டெல்டா ஜி எப்போவுமே ஸ்பான்டேனியஸ் தான். டெல்டா ஜி தட் மீன்ஸ் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும், எதுவும் யோசிக்க வேண்டாம். ரெண்டு கண்டிஷன் எந்தால்பி என்ட்ரோபி ரெண்டும் ஃபேவரபிளாக வந்தால் எப்போவுமே டெல்டா ஜி நெகட்டிவ் தான் வரும், ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் தான் ஆகும். இந்த இக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்தது இது பாரு, செகண்ட் கேஸ் இது பாரு சார். டெல்டா H பாசிட்டிவ், ஃபேவரபிள் இல்லை, நான் ஃபேவரபிள் இல்லை, ஃபேவரபிள் கண்டிஷன் கிடையாது. டெல்டா S நெகட்டிவ், அதுவும் ஃபேவரபிள் இல்லை. ஸோ ரெண்டும் ஃபேவரபிள் இல்லை, ரெண்டும் நாட் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அப்படின்னா ஆல்வேஸ் டெல்டா ஜி பாசிட்டிவ், தட் மீன்ஸ் ஆல்வேஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். ஸோ முதல்ல இதை படிச்சுக்கோங்க. ரெண்டு கண்டிஷனும் ஃபேவரபிளாக வந்தால் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ், ரெண்டு கண்டிஷனும் அன்ஃபேவரபிளாக வந்தால் ஆல்வேஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். சார் அப்போ டெம்பரேச்சரை பற்றி எதுவும் சொல்லலையே. டெம்பரேச்சரோட ரோல் எப்போ வருது தெரியுமா? ஒரு ஃபேக்டர் சப்போர்ட்டிங்காக, ஒரு ஃபேக்டர் ஃபேவரபிளாக, ஒரு ஃபேக்டர் அன்ஃபேவரபிளாக வருதுல்ல, அங்கே தான் டெம்பரேச்சரோட ரோலே இருக்குது. அப்போ அந்த மாதிரி கேஸ் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இதை பார்த்துக்கோங்க. தேர்டு சார், டெல்டா H நெகட்டிவ், நல்ல விஷயம், ஃபேவரபிள். டெல்டா H நெகட்டிவ் ஃபேவரபிள். சார் டெல்டா S நெகட்டிவ் அன்ஃபேவரபிள். புரியுதா? ஒன்று ஃபேவரபிள், ஒன்று அன்ஃபேவரபிள். அப்போ இங்கே டெம்பரேச்சரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இது பாரு, ஃபோர்த்து கண்டிஷனாக இதை பாரு சார். டெல்டா H பாசிட்டிவ் அன்ஃபேவரபிள், டெல்டா S பாசிட்டிவ் ஃபேவரபிள். அப்போ ஒன்று ஃபேவரபிள், ஒன்று அன்ஃபேவரபிள். இங்கேயும் டெம்பரேச்சரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ பசங்களா பாருங்கள், இந்த ரெண்டு கண்டிஷனில் நாம் டெம்பரேச்சரை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் டெல்டா H நெகட்டிவ் ஃபேவரபிள், டெல்டா S நெகட்டிவ் அன்ஃபேவரபிள். இந்த கண்டிஷனில் என்ன பண்ண போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டு நெகட்டிவ் தானே, அப்போது த சிஸ்டம் வில் பி ஸ்பான்டேனியஸ் அட் லோவர் டெம்பரேச்சர். ரெண்டு நெகட்டிவ் வந்ததுனால லோவர் டெம்பரேச்சர்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சிஸ்டம் இஸ் ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். ஆக்சுவலி அது ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகும். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த ஒன் ஷாட்டில் அது சொல்லலை. ரெண்டும் நெகட்டிவா, அப்போ லோ டெம்பரேச்சர் ஈஸி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் டெல்டா H பாசிட்டிவ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், டெல்டா S பாசிட்டிவ் ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகே, ஆனால் ரெண்டும் பாசிட்டிவ் தானே, அப்போ சிஸ்டம் இஸ் ஸ்பான்டேனியஸ் அட் ஹையர் டெம்பரேச்சர். சார் இந்த லோவர் டெம்பரேச்சர்னா எதை விட லோ, ஹையர் டெம்பரேச்சர்னா எதை விட ஹை, அந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதுதான் நான் சொல்ல போகிறேன். தட் இஸ் கால்டு ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர். அப்போ அதுக்கு நாம ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கணும். சார் வாட் இஸ் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர்? ஈக்விலிபிரியம்னா உங்களுக்கு தெரியும்ல சார். ஈக்விலிபிரியம்னா தெரியும் சார். ஈக்விலிபிரியத்தில் டெல்டா G 0 தான் சார். ஓகே, ஈக்விலிபிரியத்தில் டெல்டா G 0னா delta H minus T delta S, that is equal to 0. That means T delta S is equal to delta H, that is T is equal to delta H divided by delta S. The ratio of change in enthalpy by change in entropy is called equilibrium temperature. So ரெண்டு நெகட்டிவ் ஆகும்போது the system spontaneous at lower temperature னு சொல்லும்போது இதை விட lower temperature, higher temperature சொல்லும்போது இந்த டெம்பரேச்சரை விட higher temperature, and this temperature is called equilibrium temperature. Clear? ஓகேவா? அவ்வளோதான் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி. அவ்வளோதான். ரெடி? ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததா தெர்மோகெமிஸ்ட்ரி அந்த பார்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ தெர்மோகெமிஸ்ட்ரியில் வந்து எந்தால்பி சேஞ்ச் பேஸ்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்.
enthalpy of reaction, enthalpy of combustion, enthalpy of formation, அவங்களுக்கு இடையில் இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, அது எல்லாமே பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்க போகிறது enthalpy of a reaction. ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அது எக்ஸோதெர்மிக் ஆகலாம், எண்டோதெர்மிக் ஆகலாம். கிளியரா? ஸோ enthalpy of a reaction எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்டிகுலர் ரியாக்ஷன் தானே, கெமிக்கல் ஈக்குவேஷன் தானே, அப்போ ரியாக்டன்ஸும் இருக்குது, ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா sum of the enthalpy of the product, ப்ராடக்ட்ஸோட என்தால்பிஸோட சம் எடுத்துக்கோங்க, மைனஸ் ரியாக்டன்ஸோட சம் எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் தான் enthalpy of a reaction. இப்போ enthalpy of a reaction என்ன? enthalpy of a reaction sum of enthalpies of products minus sum of enthalpies of reactants. So simply we can write sigma போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, மோர் தேன் ஒன் ப்ராடக்ட் இருக்கலாம். ஸோ summation of enthalpies of all the products minus summation of enthalpies of all the reactants. அதுதான் enthalpy of reaction, delta HR. So delta HR எப்படி படிக்கணும்? enthalpy of reaction. This is enthalpy of products minus enthalpy of reaction. Okay. இப்போ இது வந்து கிராஃபிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்கள், இங்கே ரியாக்டனோட எனர்ஜி, இதுதான் எனர்ஜியோட ஒய் ஆக்சிஸ். இங்கே ரியாக்டனோட எனர்ஜி ஹையாக இருக்குது, ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும்போது எனர்ஜி குறையுது. தட் மீன்ஸ் சிஸ்டத்திலிருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரெப்ரசென்டிங் அன் எக்ஸோதெர்மிக் கிராஃப். டெல்டா ஹெச்னா ஃபார்முலா என்ன? summation of the enthalpy of the product. ப்ராடக்டோட enthalpy minus reactantோட enthalpy. ப்ராடக்டோட enthalpy பாருங்க, ப்ராடக்ட் இவ்வளோ தான் இருக்குது, ரியாக்டன்ட் இவ்வளோ இருக்குது. ப்ராடக்டோட எனர்ஜி இவ்வளோ தானே, ரியாக்டனோட எனர்ஜி இவ்வளோ தானே. ஸோ ப்ராடக்டோட எனர்ஜி கம்மி, ரியாக்டனோட எனர்ஜி அதிகம். ப்ராடக்டோடது கம்மி, ரியாக்டனோட அதிகம் தான். இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவ் வரும். ஸோ நெகட்டிவ் டெல்டா ஹெச் இண்டிகேட்ஸ் த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். இந்த கிராஃப் பாருங்க, ரியாக்டன்டோட எனர்ஜி இவ்வளோ தான் இருக்குது, ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி இவ்வளோ இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எப்படி இது வந்து டெல்டா ஹெச் பாசிட்டிவ்னு சொல்கிறேன்? ஏன்னா டெல்டா ஹெச்சோட ஃபார்முலா டெல்டா ஹெச் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு enthalpy of the product minus enthalpy of the reactant. Enthalpy of the product higher value, enthalpy of the reactant lower value. So கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் எண்டோதெர்மிக், நெகட்டிவ் வேல்யூ வந்தால் எக்ஸோதெர்மிக். கிளியர்? enthalpy of formation என்ன பசங்களா கேட்டுக்கோங்க. 1 mole of the product ஃபார்ம் ஆகணும் from its standard elemental form. நல்லா கேட்டுக்கோங்க. enthalpy of formation அப்படின்னு சொல்லணும்னா ப்ராடக்ட் வந்து 1 mole ஃபார்ம் ஆகணும். 1 mole ஆஃப் த ப்ராடக்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகணும். அந்த ஃபார்மேஷனில் ரியாக்டன்ஸ் யாராக இருக்கணும்? ஸ்டாண்டர்டு எலமெண்டல் ஃபார்மாக இருக்கணும். ஓகே, இப்போ 2 ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கும் enthalpy of reaction இருக்குது, இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கும் enthalpy of reaction இருக்குது. பட் நல்லா கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் N2 + 3H2 gives 2NH3. இதை வந்து நாம் enthalpy of formation சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 2 mole அமோனியா இருக்குது, அதான் பிரச்சனை. இங்கே அமோனியா ஃபார்ம் ஆனது நைட்ரஜன்லேருந்து ஹைட்ரஜன்லேருந்து. ஸோ 1 mole ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் எலமெண்ட் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்காங்க, ரெஃபரன்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கரெக்ட், எல்லாமே கரெக்ட். பட் இங்கே 2 mole அமோனியா வந்திருக்கு, வரக்கூடாது. இங்கே 2 mole அமோனியா வந்ததுனால தான் இதை வந்து நம்ம enthalpy of formation சொல்ல முடியாது. நாட் ஈக்குவல் டு enthalpy of formation. ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு ஒரு enthalpy of reaction இருக்கு, பட் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு enthalpy of formation of ammonia. Why? Because இங்கே 2 mole அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு ரியாக்ஷன் பாருங்க. இங்கே 1 mole அமோனியா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 mole அமோனியா தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் எலமெண்ட் N2 and H2. ஸோ இங்கே 1 mole அமோனியா தானே, ஒரு நைட்ரஜன் தானே இங்கே, அதனால தான் இங்கே ½ N2 பேலன்ஸ் ஆகணும். இங்கே 3 ஹைட்ரஜன் தானே, அதனால தான் 3/2 H2. ஸோ இங்கே 1 mole அமோனியா காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் எலமெண்ட்ஸ். அப்போ இதை வந்து இந்த ரியாக்ஷனோட enthalpy of reaction that is equal to enthalpy of formation சொல்லலாம். அப்போ இப்போது enthalpy of formation எப்போ சொல்லணும்னு உங்களுக்கு கிளியராக, ப்ராடக்ட் 1 mole ஃபார்ம் ஆகணும் ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிடியூண்ட் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில். எலமெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னு சொல்லும்போது உங்களுக்கு அது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எஸ், இந்த ஸ்லைட் பாருங்கள். கார்பனை பொறுத்த வரைக்கும் கார்பன் கிராஃபைட்டு, கார்பன் டைமண்ட் எல்லாம் இருக்குது, அலோட்ரோப்ஸ். ஆனால் கார்பனோட கிராஃபைட் தான் ஸ்டேபிள்ஸ். ஃபோஸ்ஃபரஸ் இருக்குல்ல, ஃபோஸ்ஃபரஸ் P4. ஃபோஸ்ஃபரஸில் நிறைய டைப் இருக்குது, அலோட்ரோப்ஸ் ஆஃப் ஃபோஸ்ஃபரஸ், ஒயிட்டு இல்லை பிளாக் எல்லாம் இருக்குது. ஒயிட் ஃபோஸ்ஃபரஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். O2 கேஸாக இருக்கணும், O2 கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். புரோமின் Br2 லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும், அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். அயடின் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணும். சல்ஃபர் ராம்பிக் சல்ஃபராக இருக்கணும், மோனோக்ளினிக்காக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட். கிளியரா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த சினாரியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், கார்பன் கிராஃபைட்டும்
half O2 சேர்ந்து கார்பன் மோனோக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு ஒரு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது, அது எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. பட் இதை சொல்லலை. ஏன் சொல்லலை நீங்களே சொல்லுங்கள் சார். இங்கே 1 mole கார்பன் மோனோக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேயும் 1 mole கார்பன் மோனோக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஃப்ரம் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் எலமெண்டல் ஃபார்ம், கார்பன் மோனோக்சைடு எலமெண்ட் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கார்பனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிராஃபைட், டைமண்ட் கிடையாது. டைமண்ட் இஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். டைமண்ட் இஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கார்பன். தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் ஃபார்ம், அது கிராஃபைட் தானே. ஸோ கிராஃபைட்டை தான் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஸோ கார்பன் கிராஃபைட்டு ப்ளஸ் half O2, அதனால இது கரெக்டு. இது கார்பன் டைமண்டு, அதனால தான் தப்பு. half O2 பரவாயில்ல, 2 O2 தான் கரெக்டாக இருக்கேன். இந்த சைடும் கரெக்டாக இருக்கேன். பட் இங்கே கார்பன் கிராஃபைட்டு கார்பன் டைமண்டில் கிராஃபைட்டு தான் கரெக்டான ஸ்டாண்டர்டு எலமெண்டல் ஃபார்மும். ஓகே, கார்பன். அதனால தான் இந்த ரியாக்ஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லலாம்னு சொல்கிறேன். பட் இதை சொல்ல மாட்டேன். கிளியர்? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A+B ரியாக்ஷன் நடந்து C கிடைக்குது. அதோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, C+D அது நடந்து Y கிடைக்கும். அதோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ -11 கிடைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ தந்திருக்கு, செகண்ட் ஈக்குவேஷனோட எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ தந்திருக்கு. என்ன கேட்குறாங்க, விச் இஸ் a மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட், சியா இல்லை ஒய்யா? பசங்களா, 2 ப்ராடக்ட் இல்லை, சியோட ஃபார்மேஷனும் தந்திருக்காங்க, ஒய்யோட ஃபார்மேஷனும் தந்திருக்காங்க, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ தந்திருக்காங்க. எது ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ, எந்தால்பி. பசங்களா எப்போவுமே பாருங்கள், எந்தால்பி இது பாசிட்டிவ் எந்தால்பி, இது நெகட்டிவ் எந்தால்பி. நெகட்டிவ் எந்தால்பி மீன்ஸ் வாட், சிஸ்டத்திலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கேன், அப்போ சிஸ்டத்தோட எனர்ஜி கம்மியாயிருக்கேன். எனர்ஜி கம்மியானா ஸ்டேபிள் ஆகும். ஓகே, ஸோ நெகட்டிவ் எந்தால்பி இங்கே இருக்குது. ஒருத்தன் பாசிட்டிவ் எந்தால்பி, ஒருத்தன் நெகட்டிவ் எந்தால்பி. நெகட்டிவ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் யாருக்கு வந்திருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராடக்ட் தான் ஸ்டேபிள் ப்ராடக்ட். அப்போ இங்கே ப்ராடக்ட் யார் ஸ்டேபிள், ஒய் தான் ஸ்டேபிள். ஒய் இஸ் ஸ்டேபிள், ஒய் இஸ் ஸ்டேபிள். அப்போது 2 நெகட்டிவ் தந்தால் 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2லும் நெகட்டிவ் வேல்யூ தான். அப்படின்னா மோர் நெகட்டிவ் யார், -25. அப்போ இவன் ஸ்டேபிள் ஆகும். 2ம் பாசிட்டிவ் தந்தால் யார் லெஸ் பாசிட்டிவ்னு பாருங்கள், அப்போ இவன் ஸ்டேபிள் ஆகும். புரியுதுல? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கம்பேர் பண்ணது எப்படின்னு புரிஞ்சுதுல்ல? எஸ். ஸோ ஒய் இஸ் மோர் ஸ்டேபிள். கிளியரா? இதை பாருங்கள். ஸ்டாண்டர்டு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரெப்ரசன்டேஷன் ΔH6 மேலே ஒரு 0 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, we are conducting the reaction at a standard condition like 298 Kelvin temperature, 298 Kelvin temperature and 1 bar pressure la நம்ம reaction conduct பண்ணும்போது அதுக்கு நம்ம சொல்கிற பேர் தான் standard enthalpy of reaction. ஓகே, ரைட். இதை நம்ம சொல்லிட்டோம். அண்ட் இதை சொன்னேன்ல, எஸ், இது எல்லாமே தான் ஸ்டாண்டர்டு ஸ்டேட்னு சொன்னேன்ல, எஸ். இப்போ இது பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா படித்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, பை கன்வென்ஷன் ஸ்டாண்டர்டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தேர் ரெஃபரன்ஸ் ஸ்டேட் இஸ் டேக்கன் as 0. பை கன்வென்ஷன் ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், பாருங்கள் மேலே 0 எல்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தேர் ரெஃபரன்ஸ் ஸ்டேட் இஸ் டேக்கன் as 0. That means standard enthalpy of formation of graphite is always 0. Standard enthalpy of formation of O2 gas 0. Standard enthalpy of formation of rhombic sulfur 0. Standard enthalpy of formation of iodine solid 0. Standard enthalpy of formation of bromine liquid is 0. Okay, எல்லாமே 0. அப்போ கொஸ்டினில் இதோட வேல்யூ அவங்க தரமாட்டேன், ஏன்னா இது 0ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியணும், அதர்வைஸ் ப்ராப்ளம் பண்ண முடியாது. கிளியர்? ஓகே, எஸ். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கொஸ்டினில் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட வேல்யூஸ் தரும். கொஸ்டினில் ரியாக்டன்ஸு, ப்ராடக்ட்ஸு, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷீஸோடையும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொன்னால் வாட் இஸ் த ரியாக்ஷன். ஸோ எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தந்தது எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனோட டேட்டா. அப்படி தந்தால் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன், மறந்துடாதீங்க, ப்ராடக்ட்ஸு மைனஸ் ரியாக்டன். clear. Enthalpy of formation of product minus enthalpy of formation of reactant பண்ணா உங்களுக்கு enthalpy of reaction கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A plus B gives C plus D. இது வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். A plus B gives C plus D ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்திருக்கு. இதில் ஸ்டாண்டர்ட் இல்லை. enthalpy of formation of A தந்திருக்கு W, enthalpy of formation of C Y, enthalpy of formation of B தந்திருக்கு X, enthalpy of formation of D Z. என்ன கேட்டிருக்காங்க? enthalpy of reaction கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? enthalpy of reaction கேட்குறாங்க. சொல்லுங்க, enthalpy of reaction. Sir, enthalpy of reaction is equal to enthalpy of formation of
ப்ராடக்ட்ஸ். இங்கே ப்ராடக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்குது? சாரி, இங்கே ப்ராடக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்குது? ப்ராடக்ட்ஸில் இங்கே சியும் இருக்குது, டி இருக்குது. எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி எவ்வளவு? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி ஒய் சார். ஸோ ஒய் ப்ளஸ் சார் ப்ராடக்டில் டியும் இருக்குது சார். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டி தட் இஸ் இசட். ஸோ ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸில் ஏயும் பியும் இருக்குது. ஏயோட வேல்யூ டபிள்யூ, பியோட வேல்யூ எக்ஸ். ஸோ டபிள்யூ ப்ளஸ் எக்ஸ், W plus X. ஓகே, இதோட வேல்யூஸ் எல்லாம் கொஸ்டின் தந்துருந்தா அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. சிம்பிள். ஸோ எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் டேட்டா தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்டால் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் முதல்ல எழுதுங்க, அதை ஆட் பண்ணுங்க மைனஸ் ரியாக்டன்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் 1 1 1 ஆனதுனால நம்ம அப்படியே போட்டோம். இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 எல்லாம் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 4C இருந்து வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்? 4Y ஆகும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா போதும், இது கிளியர் ஆகிடும். 2A + 3B gives 4C + 6D. இதான் ஈக்குவேஷன். இதான் ஈக்குவேஷன். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். அவங்க என்ன கேட்குறாங்க? எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்குறாங்க. எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளோட ஃபார்முலா என்ன? எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, அப்போ ப்ராடக்ட்ஸில் யாரெல்லாம் இருக்குது? சார் ப்ராடக்ட்டில் சியும் இருக்குது, டி இருக்குது. அவங்களோட எந்தால்பி வேல்யூ நம்ம இங்கே கொடுத்து அதே வேல்யூ எடுத்துக்கலாம். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி, எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி ஒய். ஒரு மோல் சி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒய், அதான் மீனிங். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி மீன்ஸ் ஒரு மோல் சி ஃபார்ம் ஆகணும்னா ஒய். இங்கே எத்தனை மோல் சி இருக்குது? 4 மோல் சி இருக்குது. அப்போ 4y. அப்புறம் ப்ராடக்டில் 6D இருக்குது. ஒரு மோல் டிக்கு Z. அப்போ 6 மோல் டிக்கு 6Z மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏபி. ஒரு மோல் ஏ ஃபார்ம் ஆகணும்னா W. இங்கே எத்தனை மோல் ஏ? 2 மோல். அப்போ 2W. இங்கே 3B இருக்குது. எத்தனை பிக்கு எவ்வளோ? X. அப்போ 3X. ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம எந்தால்பி ஆஃப் கம்பஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். பசங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்தால்பி ஆஃப் கம்பஷன். நம்ம எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் படித்தோம்ல, அப்புறம் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கும் எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் படித்தோம்ல, அதே மாதிரி எந்தால்பி ஆஃப் கம்பஷன் என்னென்னு படிக்கணும். அதுக்கப்புறம் எந்தால்பி ஆஃப் கம்பஷனோட டேட்டா தந்தால் அதை யூஸ் பண்ணி எப்படி எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அதையும் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் எந்தால்பி ஆஃப் கம்பஷன்? இங்கே 1 மோல் ஆஃப் த காம்பவுண்ட் நம்ம கையில் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஏரை கொடுத்து கம்பஷன் பண்ணுறோம். கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, 1 மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை நாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கம்பஷன் பண்ணணும். கம்பஷன்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் அண்ட் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கிடைக்கும். நம்ம மீதேனோட கம்பஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. எஸ், பாருங்கள், மீதேன் 1 மோல் மீதேன் எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்லி கம்பஷன் பண்ணுறோம். என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குல்ல, இதைத்தான் எந்தால்பி ஆஃப் கம்பஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், மீதேன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். கிளியர்? இது பேலன்ஸ்டாக முதல்ல பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே 1 மோல் கார்பன், இங்கே 1 மோல் கார்பன், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2H2ன்னு போட்டேன். ஸோ 4 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன். அப்போ இங்கேயும் 2ன்னு போட்டேன். நவ் த ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட். கரெக்டாக? நவ் த ரியாக்ஷன் இஸ் பேலன்ஸ்ட். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும்ல. எஸ், இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை நாம் எந்தால்பி ஆஃப் கம்பஷன்னும் சொல்லலாம். எந்தால்பி ஆஃப் கம்பஷன்னும் சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம 1 மோல் ஆஃப் த காம்பவுண்டு தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம கம்ப்ளீட்லி கம்பஷன் பண்ணி ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனும் எந்தால்பி ஆஃப் கம்பஷனும் ஒன்று தான். கிளியரா? இப்போ எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி? ப்ராடக்ட்ஸோட எந்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூஸ், ரியாக்டண்டோட எந்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூ எல்லாம் தந்திருக்காங்க. அதை வச்சு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க சொன்னால், ஃபார்மேஷன் தரும்போது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன் சொன்னேன்ல, இங்கே கம்பஷன் தந்திருக்காங்க. ஸோ ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். மறந்துடாதீங்க, இட் இஸ் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். எந்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் மைனஸ் எந்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கிடைக்கும். மறந்துடாதீங்க, முன்னாடி படிச்ச ஈக்குவேஷன் என்ன? எந்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? சரியா பசங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன்னா என்ன பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, 1 மோல் NaCl என் கையில் இருக்குது. 1 மோல் NaCl வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்காங்க. சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற 1 மோல் NaCl Na+ம் Cl- வந்து அயோனைஸ் ஆகலை, சாலிட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதில்
அதை டிசோசியேட் பண்ணி அதுக்கு நான் எனர்ஜி கொடுக்குறேன். 1 mole NaClக்கு நான் எனர்ஜி கொடுக்குறேன். எதுக்கு? ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற சோடியம் அயோன் அண்ட் குளோரைடு அயோனை செப்பரேட் பண்ணணும். அதான் என்னோட ஆசை. ஸோ ஒன்றா இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு எப்பவுமே நாம் எனர்ஜி கொடுக்கணும். ஸோ லாட்டிஸ் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஐ ஆம் ப்ரொவைடிங் டு த 1 mole NaCl. அப்போ NaCl 1 mole NaClக்கு நான் லாட்டிஸ் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் a பாசிட்டிவ் வேல்யூ because system is absorbing the energy. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி Na plus gaseous ion and Cl minus gaseous ion அது செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ gaseous ion மாறிடுச்சு. இப்போ இந்த சோடியம் அண்ட் குளோரைடு கேஷியஸ் அயோன்ஸை நாம் என்ன பண்ணுறோம்? தண்ணிக்குள்ளே போடுறோம், வாட்டருக்குள்ளே போடும்போது இந்த கேட்டியோனையும் இந்த ஆனியோனையும் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து சரௌண்ட் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூலும் இவங்க கூட என்ன ஆகுது? ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் போண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. அந்த டைமில் அங்கேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி. So lattice energy is the energy absorbed by the system. Hydration energy is the energy released by the system by the interaction of water molecule with the cation and anion. Clear? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? Na plus and Cl minus ஓட aqueous கிடைக்குது. ஸோ இனிஷியலி சோடியம் குளோரைடு சாலிடாக இருந்தேன், ஃபைனலி சோடியம் அண்ட் குளோரைடு aqueous ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக இங்கே நடந்த ப்ராசஸ் அதுதான் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். சோடியம் குளோரைடு சாலிட் ஸ்டேட்லேருந்து சோடியம் குளோரைடோட சாலிட் ஸ்டேட்லேருந்து Na plus and Cl minus ஓட aqueous மீடியத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதுக்கிடையில் நடந்த டோட்டல் எந்தால்பி சேஞ்சை தான் நாம் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். அப்போ இதில் 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று நாம் கொடுத்த எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி, இன்னொன்று நமக்கு கிடைச்ச எனர்ஜி தட் இஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி. கிளியரா? அப்போ லாட்டிஸ் எனர்ஜி ப்ளஸ் ஹைட்ரேஷன் எனர்ஜி தான் எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, இதில் ஹைட்ரேஷன் எனர்ஜி தந்து எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் தந்து லாட்டிஸ் எனர்ஜி கேட்பாங்க, இல்லாட்டி லாட்டிஸ் எனர்ஜி தந்து எந்தால்பி ஆஃப் சொல்யூஷன் தந்து ஹைட்ரேஷன் எந்தால்பி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். இதில் லாட்டிஸ் எந்தால்பி அப்சர்வ் பண்ண எனர்ஜி, ஹைட்ரேஷன் எந்தால்பி ரிலீஸ் பண்ண எனர்ஜி. ஸோ சோலிபிலிட்டிக்கு இந்த 2 எனர்ஜியோட ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன? சோலிபிலிட்டி ஈஸியாக சோலிபிள் ஆகணும்னா ஈஸியாக அக்வஸ் அயோன்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா லாட்டிஸ் எந்தால்பி நம்ம கொடுக்கறது கம்மியாக இருக்கணும், லோ லாட்டிஸ் எந்தால்பி. இது ஹைட்ரேஷன் எந்தால்பி நமக்கு கிடைக்கிறது தானே, அது எப்படி இருக்கணும்? அது ஹையாக இருக்கணும். ஸோ லோ லாட்டிஸ் எந்தால்பி அண்ட் ஹை ஹைட்ரேஷன் எந்தால்பி ஆர் த ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் solubility. Important. Okay, right. Bond enthalpy என்ன? Bond enthalpy na இப்ப பாருங்க Cl2 molecule இருக்கு, gaseous molecule இருக்கு. அதுல Cl bond எனக்கு உடைக்கணும். அப்ப எனக்கு chlorine atom individual chlorine gaseous atom கிடைக்குது. சோ ஒரு molecule break பண்ணி அதுல இருக்கிற chlorine individual atom separate பண்றதுக்கு நாம கொடுக்க வேண்டிய எனர்ஜி தான் bond enthalpy. எப்பவுமே bond break பண்ணனும்னா நாம எனர்ஜி கொடுக்கணும். சோ bond enthalpy அதுதான். பட் இங்க பாருங்க இது வந்து பரவாயில்லை, ஏன்னா இது Cl2 ரெண்டு குளோரின் ஆட்டத்துக்கு இடையில ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. அங்க பாண்ட் எந்தால்பிக்கு கன்ஃபியூஷன் இல்லை. பட் இது வந்து CH4 மீதேன். CH4ல கார்பன் சுத்தி 4 ஹைட்ரஜன் இருக்காங்க. அப்போ 4 CH பாண்ட் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல CH4ல இருந்து ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணா H வெளியே வரும், CH3 வரும். அதோட பாண்ட் எந்தால்பி Xன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் CH3 இருக்கு. சார் எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு தானே, அப்போ எல்லா பாண்ட் எந்தால்பியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குமே நினச்சிடாதீங்க. முதல்ல CH4ல கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கிறதுக்கு தேவையானது X. ஆனால் அதுக்கப்புறம் CH3 என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கும் போது டிஃப்ரெண்ட் எந்தால்பி தான், அது Y தான். இப்போ நம்ம கையில் இருக்குது CH2. எகெயின் என்விரான்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் அதிலிருந்து ஒரு ஒரு கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எந்தால்பி. ஃபைனலி ஒரு டிஃப்ரெண்ட் எந்தால்பி. அந்த மாதிரி பார்க்கும்போது CH4ல இருக்கிற 4 போண்டை உடைக்கிறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் எந்தால்பி வேல்யூ X, Y, Z, W. ஆனால் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க? பாண்ட் எந்தால்பி இன் மீதேன் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ நாம் இந்த 4ஓடையும் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ X + Y + Z + W ஹோல் டிவைடட் பை 4 பண்ணால் போதும். அதுதான் பாண்ட் எந்தால்பி. ஓகே ரைட். இப்போது எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்டால் கண்டுபிடிக்க தெரியும். எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்டால் கண்டுபிடிக்க தெரியும். அதே மாதிரி பாண்ட் எந்தால்பி தந்து எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்டாலும் நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. பாருங்க, எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பாண்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ் மைனஸ் பாண்ட் எந்தால்பி ஆஃப் ப்ராடக்ட். ரியாக்டன் மைனஸ் ப்ராடக்ட் இது யார் மாதிரி? கம்பஷன் மாதிரி. கம்பஷன் இதே மாதிரி தானே, ரியாக்டன் மைனஸ் ப்ராடக்ட் தானே. ஃபார்மேஷனில் தான் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். ஓகே, ஸோ எந்தால்பி ஆஃப் கம்பஷன் தந்தாலும் பாண்ட் எந்தால்பி தந்தாலும் ரியாக்டன்ஸ் மைனஸ் ப்ராடக்ட். ஆனால் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்தால் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். அது 3 ஈக்குவேஷன் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. கிளியரா? இப்போ பாருங்கள், நைட்ரஜன் கம்பைன் வித் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் டு கிவ் 2 moles ஆஃப் அமோனியா. ஸோ இதோட எந்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கேட்குறாங்க. என்ன தந்திருக்காங்க? எல்லாரோடையும் பாண்ட் எந்தால்பி தந்திருக்காங்க. பாண்ட் எந்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ் மைனஸ் பாண்ட் எந்தால்பி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பாண்ட் எந்தால்பி ஆஃப் N2 தந்திருக்காங்க. ஸோ அது
ப்ளஸ் பாண்ட் என்தால்பி ஆஃப் H2 தந்திருப்பாங்க, கொஸ்டினில் தந்திருப்பாங்க. ஆனால் இங்கே 3H2 இருக்குது, அதனால் 3 இன்டு பாண்ட் என்தால்பி ஆஃப் H2. இதுதான் பாண்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ் மைனஸ் பாண்ட் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட். NH பாண்ட் என்தால்பி தந்திருப்பாங்க, ஆனால் ஒரு NH3ல 3 NH பாண்டு, ஆனால் 2 மோல் NH3 இருக்குது, அப்போ 6 மோல் இருக்குது. அப்போ 6 இன்டு பாண்ட் என்தால்பி ஆஃப் NH. இப்படி பண்ணணும். ஓகே, கிளியரா? ஓகே பசங்களா? ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரோட ஒரு இம்பார்ட்டண்டான தியரிட்டிக்கல் கான்செப்ட் எல்லாமே வந்து லிமிட்டட் டைமுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் தெர்மோடைனமிக்ஸ் a quantity whose value simply depends upon the initial and final state of the system. ஒரு குவான்டிட்டியோட வேல்யூ இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஸ்டேட் ஃபங்க்ஷனா பாத் ஃபங்க்ஷனா? இட் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? சேஞ்சஸ் இன் எ சிஸ்டம் ஃப்ரம் அன் இனிஷியல் ஸ்டேட் டு த ஃபைனல் ஸ்டேட் were made by a different manner. ஸோ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு, புரியுதா? கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோருக்கு போகணும். 2 டிஃப்ரெண்ட் மேனரில் பண்ணேன். ஒன்று ஸ்டேர் கேஸ் வழியாக, இன்னொன்று லிஃப்ட்டு. ஓகே, அந்த டைமில் டெல்டா H ரிமைன்ஸ் சேம். 2 விதத்துலையும் பண்ணும்போதும் டெல்டா H சேமாக இருக்குது, ஆனால் Q மட்டும் மாறுது. அப்போ அதிலிருந்து என்ன சொல்ல முடியுது? Q மாறுது, டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்த போது, டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்த போது Q மாறுதுன்னா Q இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். ஸோ Q இஸ் எ பாத் ஃபங்க்ஷன். பட் டெல்டா H மாறலை அப்படின்னா டெல்டா H இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு, லிஃப்ட்டில் போனாலும் நடந்து போனாலும் கிரவுண்ட் ஃப்ளோரு 5th ஃப்ளோரு, இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் மாறலை அப்படின்னா டெல்டா H ஸ்டேட் ஃபங்க்ஷன், Q வந்து பாத் ஃபங்க்ஷன். டெல்டா H ஸ்டேட் ஃபங்க்ஷன், Q வந்து பாத் ஃபங்க்ஷன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டு? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is true for adiabatic process? பசங்களா, adiabatic processல நமக்கு தெரியும் Q is equal to 0. That means சிஸ்டத்துக்கு ஹீட் என்றும் ஆகாது, சிஸ்டத்திலிருந்து ஹீட்டு வெளியேயும் போகாது. அதான் பார்க்கணும். Q is equal to 0 தான் போடணும். பட் ஆப்ஷன்ஸில் டெல்டா Q is equal to 0னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, டெல்டா Q is equal to 0. எஸ், ஆப்ஷன் 3 is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? For a gaseous reaction, N2O4 gas gives 2NO2 gas. delta H delta U. Okay, delta H delta U அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? delta H is equal to delta U plus P delta V. ஆனால் நமக்கு ஒரு தெரியும், கெமிக்கல் ரியாக்ஷன் தரும்போது delta H is equal to delta U, அந்த P delta Vக்கு பதிலாக we can use delta Ng RT. நம்ம அதை படிச்சிருக்கோம், delta Ng RT. ஓகே, அப்போ இங்கே delta Ng கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ரியாக்ஷன் delta Ngனா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஷியஸ் ப்ராடக்ட் எத்தனை மோல்? 2 minus number of moles of the gaseous reaction எத்தனை மோல்? 1. So 2 minus 1, that is equal to 1. So delta Ng ஓட value 1. So delta H is equal to delta U plus RT. அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க. எஸ், delta H minus delta U is equal to RT. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? இருக்கு. ஆப்ஷன் 2 is the right answer. Clear? Next question பாருங்க. Change in entropy is negative வரணும். Change in entropy negative வரணும். பாருங்க, bromine liquid. Okay, this one bromine liquid. Bromine liquid stateல இருந்து gaseous stateக்கு போறாங்க. liquid gasஆ மாறுது, evaporation நடக்குது. evaporation நடக்கும்போது moleculesக்கு freedom கிடைக்குது, entropy கூடுது. So entropy here positive. கேட்டது negative. அப்ப இது வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. கார்பன், solid carbon வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க, ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்றாங்க, gaseous கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, இங்கே ப்ராடக்ட் சைடில் எத்தனை மோல் கேஸ் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் சைடில் இது 1 மோல், இது 1 மோல், 2 மோல் இருக்குது. ரியாக்டன் சைடில் எத்தனை மோல் கேஸ்? 1 மோல். அப்போ ப்ராடக்ட் சைடில் தானே கேஷியஸ் ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ட்ரோபி கூடுது, இதுவும் என்ட்ரோபி கூடுது. ஸோ ஆன்சர் இல்லை. இது பாருங்கள், இது நைட்ரஜன் கேஸ், இதுவும் நைட்ரஜன் கேஸ். இங்கே ப்ரெஷர் 10 atm, ஹை ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரெஷர் 1 atm, டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் கம்மி ஆகும்போது ஃப்ரீடம் கூடும்ல. ஸோ ஃப்ரீடம் கூடுனா என்ட்ரோபி கூடும். அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. லாஸ்ட்டு அயன். இங்கே 400 கெல்வின் இருக்குது, இங்கே 300 கெல்வின். டெம்பரேச்சரை கம்மி பண்ண என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் மோலிக்யூல்ஸோட வைப்ரேஷன் எல்லாமே குறையும், அவங்க கொஞ்சம் ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகும். அப்போ என்ட்ரோபி குறையும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் த ப்ராசஸ் CO2 சாலிடு, CO2 கேஸாக மாறுது. சாலிடு கேஸாக மாறுது. சாலிட் டு கேஸ். கார்பன் டை ஆக்சைடு சாலிட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறது. ப்ராசஸ் இஸ் சப்ளிமேஷன். அப்போது சாலிட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி தான் போக முடியும். அப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவ். டெல்டா ஹெச் பாசிட்டிவ். ஆப்ஷன்ஸில் டெல்டா ஹெச் மட்டும் இல்லை, கூடவே டெல்டா எஸ்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. டெல்டா எஸ்னா என்ன? என்ட்ரோபி. பாருங்கள், சாலிட்னா ஆர்டர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்போ என்ட்ரோபி மினிமம். கேஸாக மாறுது, அப்போ என்ட்ரோபி மேக்ஸிமம். ஸோ டெல்டா ஹெச் மட்டும் இல்லை, டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவ். போத் ஆர் பாசிட்டிவ். எஸ், போத் பாசிட்டிவ் இருக்குது. ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர்.
Okay. Next question பாருங்க, an ideal gas expands from 10 power minus 3 meter cube to 10 power minus 2 meter cube. அப்போ initial volume and final volume சொல்லியிருக்காங்க. 300 Kelvin temperature at constant pressure of 10 raised to 5 Newton meter raised to minus 2 pressure தந்திருக்காங்க, work done கேட்குறாங்க. So work done கேட்குறாங்க, pressure தந்திருக்காங்க, volume change தந்திருக்காங்க. So the formula is W is equal to minus P external into delta V. Pressure எவ்வளவு 10 raised to 5, 10 raised to 5. Options நம்ம நெகட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. நெகட்டிவ் 10 raised to 5 into delta V. delta V னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே. ஃபைனல் எவ்வளவு 10 raised to minus 2 minus 10 raised to minus 3. Final minus initial. That is meter cube. இதோட வேல்யூ 10 raised to 5 Newton meter raised to minus meter square. So இந்த meter square இங்க ஒரு மீட்டரும் கட் ஆகும். ஸோ நம்ம ஆன்சர் நியூட்டன் மீட்டரில் வரும். ஸோ நியூட்டன் மீட்டரில் நமக்கு பார்க்கலாம் 10 raised to minus 2 minus 10 raised to minus 3லேருந்து 10 raised to minus 2 நான் வெளியே எடுத்தா 10 raised to minus 2 வெளியே எடுத்தா 1 minus 0.1 இப்படி எழுதலாம் into 10 raised to 5. நெகட்டிவ் சைனை நான் முன்னாடியே போடுறேன். கிளியரா கிளியரா இதிலிருந்து 10 raised to minus 2 வெளியே எடுத்தேன். அப்போ 1 minus 0.1 வருது into 10 raised to 5 இங்கே இருக்குது. இந்த நெகட்டிவ் சைனு இங்கே நெகட்டிவ் சைனாக போட்டிருக்கேன், நியூட்டன் மீட்டர். அப்போ இதை சால்வ் பண்ணால் பாருங்கள் பசங்களா, இந்த 10 raised to minus 2 இந்த 10 raised to 5 என்ன ஆகும் 10 cube ஆகும். 10 cube இல்லை. ஸோ மைனஸ் 10 cube into 1 minus 0.1 0.9 0.9 Newton meter. Okay. So minus 0.9 into 10 cube Newton meter. 1 Newton meter is equal to joule. So இது வந்து joule. ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிலோ ஜூல்ஸ் இருக்குது. ஜூலை கிலோ ஜூலாக மாற்றணும்னா by 1000 பண்ணணும். ஸோ minus 0.9 into 10 cube by 1000. So that is equal to minus 0.9. The answer is option 3. Option 3 is the right answer. Clear? போலாமா? Next question பார்க்கலாமா? The work done in erg for the reversible expansion of 1 mole of an reversible சொல்லியிருக்காங்க. reversible work தான் கண்டுபிடிக்கணும்ல. 1 mole சொல்லியிருக்காங்க. number of moles தந்திருக்காங்க. volume 10 லிட்டர்லேருந்து 20 லிட்டர். அப்போ V1 V2 எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். W is equal to minus 2.303 nRT log V2 by V1. So that is equal to minus 2.303. என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 mole 1 இன்டு ஆரோட வேல்யூ. பசங்களா ஆருக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது, ஆனால் இங்கே எர்கில் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ எர்கில் சொல்லும்போது ஆரோட வேல்யூ 8.314 இன்டு 10 raised to 7 வரும். டெம்பரேச்சர் கெல்வினில் சொல்லணும், ஆனால் இங்கே செல்சியஸ் தான் சொல்லிருக்கு. 25 degrees Celsius. இப்போ 25 plus 273 298 Kelvin 298 Kelvin இன்டு log final volume 20 liter 10 to 20 ஆகுது. final volume 20, initial volume 10 20 by 10. அப்போ பசங்களா இது வந்து log 20 by 10 வந்து log 2. log 2ஓட வேல்யூ 0.3010. ஓகே. ஸோ log 2 ஆப்ஷன்லேயே log 2 தான் இருக்கா? ஓகே, ஆப்ஷன்லேயே log 2 தான் இருக்குது. அப்போ இப்படியே இருக்கட்டும், log 2 இருக்கட்டும். ஸோ பாருங்க மேட்ச் ஆகுதா பாருங்க. log 2 இருக்குது, 298 இருக்குது, log 2 இருக்குது, log 2 இருக்குது. இங்கே log 2 இல்லை, அப்போ இது வேண்டாம். இது log 2 இருக்குது. 298 இருக்குது, 298 இருக்குது. இது ஆல்ரெடி வேண்டாம், இது ஆல்ரெடி வேண்டாம். 298 இருக்குது. 10 raised to 7 இருக்கா சார்? 10 raised to இது 107 இல்லைப்பா, இது 107 இல்லை. This is 10 raised to 7. Okay, 10 raised to 7. So 298 into 10 raised to 7 8.31 2. எல்லாமே மேட்ச் ஆகுது, ஆனால் சைன் மட்டும் மேட்ச் ஆகலை. பரவாயில்ல, ஏன்னா அவங்க எந்த ஆப்ஷனுக்கும் சைன் கொடுக்கல. அப்போ அவங்க மேக்னிடியூட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 2 moles of an ideal gas, 2 moles of an ideal gas expand spontaneously into vacuumனு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டு டெல்டா வி தான். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேக்யூம்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூத்தில் நமக்கு தெரியும் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் தான். எக்ஸ்பான்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் தான். இங்கே எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன். ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வில் பி 0. அப்போது ஒர்க் டன் வில் இஸ் ஆல்சோ 0. ஸோ சிம்பிளாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. Next question பாருங்க. The work done during combustion of 9 into 10 power minus 2 kilogram of ethane.
C2H2 இல்லை C2H6 ஈதேன் தானே ஈதேனோட ஃபார்முலா C2H6 at 300 Kelvin is given ஆரோட வேல்யூ தந்திருக்காங்க பர் மோலுக்கு அட்டாமிக் மாஸ் எல்லாம் தந்திருக்காங்க ஓகே அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் ஓகே ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன இங்கே கெமிக்கல் ஈக்குவேஷன் தரலை இருந்தால் கூட நம்மளால் எழுத முடியும் பிகாஸ் திஸ் இஸ் கம்பஷனோட ஜெனரல் ஃபார்முலா ஜெனரல் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பசங்களா CXHY ப்ளஸ் X ப்ளஸ் Y by 4 O2 gives XCO2 ப்ளஸ் Y by 2 H2O இந்த ஈக்குவேஷன் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ இங்கே ஈதேன் தான் அந்த இடத்துல இருக்குது அப்போ ஈதேனோட ஃபார்முலா C2H6 ஸோ C2H6 அப்போது X2Y6 அப்போது 2 ப்ளஸ் Y by 4 6 by 4 3 by 2 3 by 2 2 plus 3 by 2 7 by 2 so 7 by 2 O2 gives XCO2 2CO2 plus Y by 2 H2O Y by 2 6 by 2 H2O 3 H2O yes so இங்கே ஈதேன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வாட்டர் மற்றும் லிக்விட் ஸோ நமக்கு இங்கே ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு -P எக்ஸ்டர்னல் டெல்டா வி பட் கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்தால் PVக்கு பதிலாக NRT யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே -delta NG/RT தான் நம்மளோட ஃபார்முலா ஒர்க் டன்னுக்கு ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா NGனா ப்ராடக்டோட கேஷஸ் மோல்ஸ் மைனஸ் ரியாக்டண்டோட கேஷஸ் மோல்ஸ் ப்ராடக்ட் சைடில் 2 இருக்குது 2 மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் பார்த்தா இங்கே 1 இங்கே 7/2 7/2 is 3.5 3.5 plus 1 4.5 so it is 4.5 2 minus 4.5 அப்படின்னா -2.5 delta NG கிடைச்சிது ஸோ W is equal to minus of minus ஆல்ரெடி இருக்குது டெல்டா என்ஜியோட வேல்யூ மைனஸ் ஸோ அது என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகும் 2.5 இன்டு ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 8.314 பர் மோல் கொடுத்துருக்காங்க ஒரு மோலுக்கு அப்போ 8.314 இன்டு டிஓ டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin இன்டு 300 Kelvin பசங்களா இது என்னது பர் மோலோட வேல்யூ தான் இது திஸ் இஸ் த ஒர்க் டன் பர் மோல் அப்போது ஈதேனோட ஒரு மோலார் மாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா இங்கே ஈதேனோட வெயிட்டு 9 × 10⁻⁻2 கிலோகிராம்னு தந்திருக்கு நம்ம இந்த கிலோகிராமை கொஞ்சம் கிராமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் 9 × 10⁻⁻2 கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டு 1000 பண்ணும்போது 10 கியூபு அப்போது 90 கிராம் ஸோ இது 90 கிராம் தான் ஈதேன் இருக்குது 90 கிராம் ஈதேனோட தான் கேட்டிருக்காங்க பட் நமக்கு இப்போ கிடைச்சது ஒரு மோல் ஈதேனோடது ஒரு மோல் ஈதேனோட தான் இவ்வளவு அப்போ 90 கிராம் ஈதேனோட கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு மோல் ஈதேன்னா C2H6 தானே அதோட மோலார் மாஸ் என்ன 2 கார்பன் 24 6 ஹைட்ரஜன் 6 அப்போ 30 கிராம் அப்போ 30 கிராம் ஈதேனுக்கு 2.5 × 8.314 × 300 அப்படின்னா 90 கிராம் ஈதேனுக்கு எவ்வளோ வரணும் 30 90 மாற்றணும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 2.5 × 8.314 × 300 × 3 பண்ணால் போதும் அப்படி நீங்கள் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வருமா நெகட்டிவ் வேல்யூ வராது ஆல்ரெடி நெகட்டிவ் போயிட்டேன் ஸோ நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணுங்கள் நெகட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணுங்கள் பாசிட்டிவ் தான் இங்கே பாருங்கள் இது 6.236 இது 18.71 ஓகே நம்ம இங்கே சால்வ் பண்ணி பாருங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள் இந்த 100 எடுத்து இது 25 இது 83 மாற்றிக்கோங்க 25 × 83 × 3 பண்ணும்போதே உங்களுக்கு 6236 வருது இப்போது அதை நம்ம 90 கிராம் கன்வெர்ட் பண்ணும்போது இன்டு 3 பண்ணோம்ல அப்போ தான் அந்த 6000 வந்து என்ன ஆகுது 18000 மாறுது ஸோ த ஆன்சர் இஸ் 18.71 கிலோ ஜூல் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் இட் வில் பி 18.71 கிலோ ஜூல் கிளியரா கிலோ ஜூலாக மாற்றிருக்காங்க கிலோ ஜூலாக எதுக்கு மாற்றிருக்காங்க ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிலோ ஜூல் இருக்குது நமக்கு கிடைச்சது ஜூலு அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜூலை கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு இங்கே by 1000 பண்ணணும் ஓகே ஜூலில் தான் நம்மளோட ஆன்சர் வரும் 8.314 நம்ம எடுத்துருக்கோம்ல அது ஜூலில் இருக்குது பட் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிலோ ஜூலில் இருக்குது ஸோ ஃபைனலாக ஆன்சரை கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு by 1000 அதையும் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு 18.71 வரும் கிளியரா கான்செப்ட் கிளியரா ஓகே ரைட் பசங்களா இந்த கொஸ்டின் பாருங்கள் 2 mole of an ideal gas at 27 degrees Celsius temperature is expanded reversibly from 2 liter to 20 liter find the entropy change அப்போ entropy change தான் கேட்டிருக்காங்க entropy changeோட ஃபார்முலா delta S is equal to Q/T அப்போ முதல்ல Q கண்டுபிடிக்கணும் ஏன்னா டெம்பரேச்சர் தந்திருக்குல்ல
temperature is given. Temperature is 27 degrees Celsius. That means 300 Kelvin. So temperature is given. Q தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன சொல்கிறாங்க? expanded reversibly ன்னு சொல்கிறாங்க. அப்போ reversible work ஓட ஃபார்முலா என்ன? reversible work ஓட ஃபார்முலா minus 2.303 nRT log V2 by V1. So W is equal to minus 2.303. Number of moles 2 into R oda value. Calorie தானே, அப்போ அதுவும் 2 into temperature வேண்டாம், ஏன்னா temperature நம்ம denominatorலையும் temperature கொண்டு வந்து டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டெம்பரேச்சரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், டீயாகவே இருக்கட்டும். ஸோ it is T into log V2 by V1. V2 20 liter, V1 10 liter, 2 liter. அப்போ 20 by 2 10 liter, log 10 தான் வரும். 20 by 2 10 தானே வரும். log 10 ஓட வேல்யூ 1. ஸோ W is equal to minus 2.303 into 2 into T. இது W. ஓகே, இங்கே வந்து 2 mole of an ideal gas at 27 degrees Celsiusனு சொல்லியிருக்காங்க. at 27 degrees Celsius சொல்லும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. அப்படின்னா இது வந்து ஐசோதர்மலில் டெல்டா யூவோட வேல்யூ 0. ஐசோதர்மல்னா டெல்டா T 0, டெல்டா யூ NCV delta T தானே, அப்போ delta U also 0. ஓகே, ஸோ ஐசோதர்மல் டெம்பரேச்சர் at 27 degrees Celsius. ஸோ டெம்பரேச்சர் ஃபிக்ஸடாக இருக்கேன், அப்போ அது ஐசோதர்மலில் டெல்டா T 0. ஐசோதர்மல் டெல்டா T 0னா NCV delta T also 0. NCV delta T தான் delta U. ஸோ delta U also 0. delta U is equal to Q plus W. அதானே ஃபர்ஸ்ட் law of thermodynamics. அப்போ Q plus W is equal to 0. நமக்கு Q தானே வேணும். Q is equal to minus W. ஸோ Q is equal to minus of W. அப்போ மைனஸ் போயிடும். 2.303 into 2 into T வரும். இது Q. நமக்கு வேண்டது delta S. delta S is equal to Q by T. அப்போ இந்த T cancel ஆகும். The answer is 2 into 2 4 into 2.3. 4 into 2.3 வரும்போது 9.2 calorie. Option 4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 2 liter of an ideal gas at a pressure of 10 atm expands isothermally. Isothermally னு சொல்லும்போது delta T 0 into a vacuum னு சொல்றாங்க. vacuum னு சொல்லணும்னா external pressure is also 0 until its total volume is 10 liter. How much heat is absorbed? அப்போ Q பத்தி கேக்குறாங்க. How much work is done? W பத்தி கேக்குறாங்க. பசங்களா P external 0 தானே, அப்போ W is equal to minus P external into delta V. இந்த ஃபார்முலாவில் W என்ன ஆகும்? 0 ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒர்க்கு 0. ஹீட்டும் ஒர்க்கும் கேட்டிருக்காங்க. ஒர்க்கு 0. அப்போ இது வராது. ரெண்டு ஆப்ஷன் நம்ம கையில் இருக்குது. ஒர்க்கு 0 தானே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? டெல்டா T 0ன்னு சொல்கிறாங்க. டெல்டா T 0னா டெல்டா U ஆல்சோ 0 தானே. பிகாஸ் டெல்டா U is equal to NCV delta T. அப்போ டெல்டா U 0 நமக்கு தெரியும். டெல்டா U is equal to Q plus W. டெல்டா U 0, இப்போ Q plus W 0 அப்படின்னா Q is also 0. So 0. Option 4 is the right answer. Okay, students, the final question பாருங்க. A mixture of 2 mole of carbon monoxide gas and 1 mole of dioxygen gas is enclosed in a vessel and is ignited to convert carbon monoxide to carbon dioxide. So carbon monoxide carbon dioxide convert பண்றாங்க. அதில் யாரெல்லாம் reactant சொல்றாங்க? carbon monoxide னு சொல்லும்போது it is CO. அப்புறம் it is mixed with dioxygen, so O2. நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கார்பனோட நம்பர் ஈக்குவலாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் கார்பன் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே 2 தானே இருக்குது. ஸோ இங்கே நான் 2ன்னு போட்டேன், இங்கே நான் 2ன்னு அப்ளை பண்ணேன். அப்போ 2 கார்பன், அப்போ இங்கேயும் நான் 2 போட்டேன். கார்பன் பேலன்ஸ்டு 2 4 ஆக்சிஜன். எஸ், எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ்டு. அப்போ இதுதான். இதில் கார்பன் மோனோக்சைடு கேஸு, ஆக்சிஜன் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு கேஸு. ஸோ டெல்டா என்ஜியை கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous species in the product மைனஸ் ரியாக்டன். ப்ராடக்ட் சைடில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ரியாக்டன் சைடில் 2 1 3 இருக்குது. ஸோ 2 minus 3 that is equal to -1. ஓகே, அண்ட் we know that இங்கே பாருங்கள் டெல்டா H டெல்டா U அந்த ரிலேஷன்ஷிப் தான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டெல்டா H சேஞ்ச் இன் என்தால்பி, தட் மீன்ஸ் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா U change in internal energy, heat at a constant volume. Delta H is equal to delta U plus P delta V, or we can write delta Ng RT ன்னு அப்ளை பண்ணலாம். அதில் delta Ng ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ delta H is equal to delta U minus RT ன்னு வரும். ஸோ delta H delta U ஈக்குவலா? இல்லை, வராது. delta H plus delta U ஈக்குவல் 1 அதுவும் வராது. delta H minus delta U பாசிட்டிவ் வேல்யூவா? இல்லை. இந்த delta H இந்த delta U இந்த பக்கம் கொண்டு வந்தால் அப்போ மைனஸ் RT, அப்போ அது நெகட்டிவ் வேல்யூ தானே, அதுவும் வராது. டெல்டா H லெஸ் தேன் டெல்டா யூவா? ஆமாம், டெல்டா யூலேருந்து RT மைனஸ் பண்ணும்போது தானே டெல்டா H கிடைக்குது. ஸோ யார் பிகர் வேல்யூ? டெல்டா H விட டெல்டா யூ பிகர் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர்.
கிளியர் பசங்களா? ஸோ தெர்மோடைனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தெர்மோ கெமிஸ்ட்ரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்தால்பி ஆஃப் கம்பஷன், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், பாண்ட் என்தால்பி, அதை வச்சு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி என்தால்பி ஆஃப் சொல்யூஷனில் லாட்டிஸ் என்தால்பியும் ஹைட்ரேஷன் என்தால்பியும் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேசிக் டேர்ம்ஸ்லேருந்து ஃபைனல் டாபிக் வரைக்கும் ஓரளவுக்கு 2 ஹவர்ஸுக்குள்ளே எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நீங்கள் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் வரப்போகிற GIB எக்ஸாமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பசங்களா.